இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாறு ரொம்ப ரொம்ப அவசியம். அதோடைய ஆழத்தின் அதிசயங்களையும் ரகசியங்களையும் அறிந்து கொள்ளும் போது நமக்கு வேதத்தில் இருக்கக்கூடிய நிறைய வசனங்களுடைய உள்ளான அர்த்தங்களும் வரப்போகின்ற நிகழ்வுகளும் நமக்கு துல்லியமாக புரியும். இஸ்ரேல், ஈரான் அண்ட் தி ஃபைனல் ஹவர். ஏன்னா நம்ம பர்ஷியா நாட்டை தான் பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான் தான் அந்த நாள்ல இருந்த பர்ஷியா. அந்த பர்ஷியாங்கிற பேர் தான் மாற்றப்பட்டு 1979 ஆண்டுல இருந்து ஈரான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தான் என்ன நடக்குது, தொடர்ச்சியா யுத்தம் நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் தலைப்புச் செய்தியில இஸ்ரேல் இல்லாத ஒரு நியூஸ் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். தினம் ஏதோ ஒரு யுத்தம், தினம் ஏதோ ஒரு சர்ச்சை, ஒன்னா இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக, இல்லைன்னா இஸ்ரவேலர்கள் சொன்னது யூதர்கள் முறையிடுகிறது, இப்படி ஒரு வேர்ல்ட் அஃபேர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இதெல்லாம் இன்னைக்கு ஒரு கோயின்சிடன்ஸா நடக்குதா, யதார்த்தமா நடக்குதா அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியங்களை நம்ம படிக்க போறோம். எஸ்தர் ராஜாத்தினுடைய அந்த ஸ்டோரியில இருந்து தான். இத்தனை காலகட்டங்களா எஸ்தர் புஸ்தகத்தை ஒரு கதை போல நம்ம படிச்சிருக்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை. அதுல ஒரு ஹீரோ உண்டு, அதுக்கு ஒரு நிகரான ஒரு வில்லன் உண்டு. அதுல இருக்கக்கூடிய ரெண்டு குவீன் பத்தி தான் நம்ம போன வாரம் நம்ம படிச்சோம். எப்படி வஸ்தி தன்னுடைய ஸ்தானத்தை இழந்த போது அது எஸ்தருக்கு வந்ததோ அதே போலதான் யூதர்கள் கைவிட்டத ஆண்டவர் சபையாகிய எஸ்தருக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த ஸ்தானம் எஸ்தருக்கு கிடைச்சது. தி ஓல்ட் கவர்னன்ட் அண்ட் தி நியூ கவர்னன்ட், பழைய உடன்படிக்கை. எப்படி நம்ம சாராள் ஆகார வச்சு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி நம்ம கலாத்தியர் புஸ்தகத்துல படிச்சோமோ அது போல நம்ம போன வாரம் இந்த ராணிகளை பத்தி நம்ம படிச்சோம். அதுல இன்னைக்கு அந்த வில்லனை பத்தி மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நல்ல ஒரு டெப்தான ஒரு ஸ்டடி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதை பார்த்துட்டு இந்த டெம்ப்ளேட்டுக்கு நம்ம கடந்து வரலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்ம வாழக்கூடிய இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள், எப்படிப்பட்ட சீசன்ஸ், ஆண்டவர் அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமா, நம்ம தான் தேதி தெரியாதே தவிர நடக்கிற சம்பவங்கள் அந்த அடையாளங்களா எடுத்துக்கிட்டு வேதாகமத்துல நம்ம என்ன செய்யலாம், ரொம்ப அழகாவே நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது போன வாரம் நம்ம சபையை குறித்தும் யூதர்களை குறித்தும் படிக்கலாம். அதுல பல கம்பேரிசன் படிக்கலாம், நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இன்னைக்கு முக்கியமா நம்ம படிக்க போகிற ஒரு டீடைல்டான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, அமலேக்கியர்கள். அதாவது உலகம் முழுவதும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் யூதர்களுக்கு விரோதமாக பகை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறத நம்ம பாக்குறோம். எங்க குறைஞ்சதை பாக்குறீங்களா? கிடையவே கிடையாது. நாளுக்கு நாள் கூக்குரல் அதிகமாகுது. காசா மக்கள் எல்லாம் பசியிலையும் பஞ்சத்திலையும் சாகுறாங்க. இவங்களை எல்லாம் ஒரு இனமா கொலை செய்து இந்த இஸ்ரேல் நாடு முதல்ல இந்த காசா மேல போர் தொடுக்கிறத நிறுத்திட்டு என்ன செய்யணும், வாபஸ் வாங்கி வெளியே வரணும். அந்த மக்களுக்கு முதல்ல இருக்கிறதுக்கு ஒரு இடத்தை கொடுக்கணும். அதனால நிறைய நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா, வரக்கூடிய செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய அசம்பிளியில நாங்க 2 ஸ்டேட் சொல்யூஷன் நாங்க கொண்டு வர போறோம். அது என்ன இப்ப புதுசா வர்றது கிடையாதுங்க. எப்ப இஸ்ரேல் நாடு உருவாச்சோ 1948லயே ஒரு 2 ஸ்டேட் இருந்தது. ஆனா அன்னைக்கு இருந்த அராபியர்கள் அதை ஒத்துக்கல. எங்களுக்கு அவங்க கொடுத்த அந்த பாகத்து மேல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனா இஸ்ரேல் என்ன சொல்லுச்சு, அந்த பிரிட்டிஷ் மேண்டேட்டின் படி அவங்களுக்கு கிடைச்ச பகுதி உடனே எடுத்துக்கிட்டு உடனே நாடுன்னு என்ன செஞ்சுட்டாங்க, பிரகடனம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவங்க அதை அந்த காலத்துல இருந்து இல்ல, இன்னைக்கு வரைக்கும் பல தருணங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுட்டே தான் வந்தது. அந்த 2 ஸ்டேட், அதாவது பாலஸ்தீனம் என்கின்ற நாடு உருவாறதுக்கு பல முறை அதுக்கு தருணங்கள் வந்தாலும் they missed the opportunityன்னு சொல்லலாம். அந்த தருணத்தை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, இழந்துட்டாங்கன்னு சொல்லணும். இன்னைக்கு இப்படி ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில இப்ப இஸ்ரேல் சொல்லுது கிடையாது, இப்ப எங்கனால 2 ஸ்டேட்டுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். எங்க மேல எப்போ ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தினாங்களோ இந்த பயங்கரவாதத்துக்கு பிறகு நாங்க அதுக்கு ஒரு ஒப்புதல் கொடுக்க மாட்டோம். எங்களுடைய எல்லைகள்ல இப்படிப்பட்ட பயங்கரவாதிகளை நாங்க வச்சுக்க முடியாது. எங்களுடைய அடுத்தடுத்த சந்ததியா அவங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டே தான் வருவாங்க அப்படின்னு அவங்களுடைய சத்தத்தை உயர்த்தி சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு ரூட் இருக்கணும் இல்லையா? அந்த ரூட்டை தான் நம்ம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். இந்த பகை எங்கிருந்து ஆரம்பிச்சது, இந்த பகை யார் மூலமாக ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படிங்கிறது, அந்த செய்தி நமக்கு புரிஞ்சதுன்னா இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சிகளை ரொம்ப அழகாகவே உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும்.
அடடா இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரியம் இருக்கா அப்படிங்கிறது தான். சோ முதல்ல நம்ம இன்னைக்கு படிக்க போறது யார பற்றி அப்படின்னு சொன்னா, இந்த கதையில வரக்கூடிய அந்த வில்லன் கதாபாத்திரத்தை பத்தி தான். சோ அந்த வில்லனுடைய பேர் என்ன? ஆமான். போன வாரம் ஆமான் பத்தி நம்ம படிச்சோம். என்னது? ஆமான் எத்தனாவது மனிதனாக உயர்த்தப்பட்டான்? 8வது. ஏற்கனவே அகாஸ்வேரு ராஜாக்கு கீழே எத்தனை பிரபுக்கள் இருந்தாங்க? 7 பிரபுக்கள் இருந்தாங்க. 7 பிரபுக்களுக்கு மேல 8வதா வந்தவன் தான் இந்த ஆமான். இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்த்தோம், இந்த கடைசி நாட்கள்ல வெளிப்பட போகிற தி வேர்ல்டு லீடர். எப்படி ஹிட்லர் வந்து ஒரு பெரிய ஒரு லீடரா இருந்தாரோ, அது போல உலகத்தையே தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு வேர்ல்டு லீடர் கடைசி நாள்ல எழும்புவான். அவன் எத்தனாவதா வரப்போறான்? 8வதா வரப்போறான். அப்ப இந்த கதையில வரக்கூடிய, திஸ் இஸ் நாட் ஸ்டோரி, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அப்ப இந்த சம்பவத்துல வரக்கூடிய இந்த அமலேக்கின், அதாவது இந்த ஹாமான், அவன் 8வதாக வந்தது போல இன்னொரு ஒரு பெரிய டிக்டேட்டர் வரப்போறான், அவனும் 8வதாக வருகிறான். அப்ப இவன் யாரு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் படிச்சிடலாம். அதாவது இஸ்ரவேலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா, ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் ஏதோ ஒரு தேசம் இந்த இஸ்ரவேலர்களுக்கு விரோதமா எழும்பி இந்த இஸ்ரவேலர்களை அழிக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சி செஞ்சாங்க. உதாரணமா நீங்க சொல்லுங்க, எப்படிப்பட்ட மக்கள்லாம் தேசங்கள்லாம் எழும்பி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்களை எல்லாம் நீங்க சொல்லுங்க. ஆரம்ப காலத்துல இருந்து. இன்னும் அதுக்கும் முன்னாடி போலாம். எகிப்தில இருந்தே நம்ம ஆரம்பிக்கிறோம். சோ எகிப்தியர்கள் வந்தாங்க, இவங்களை அழிக்க நினைச்சாங்க இல்லையா? வழியில அவங்க சந்திச்ச பலவிதமான 7 விதமான மக்கள், அப்புறம் தேசத்தை சுதந்திரிக்கிறாங்க. அதற்கு பிறகு யார் வந்தா? அசீரியர்கள் வர்றாங்க, அப்புறம் பாபிலோனியர்கள் வந்தாங்க, கிரேக்கர்கள் வந்தாங்க, மேதிய பெர்ஷியர்கள் வந்தாங்க. இது பெர்ஷியா ராஜ்யம். அப்போ பாலிடிக்ஸ், இப்ப நம்ம பேசுறதும் பாலிடிக்ஸ் தான், சரியா? அப்போ இந்த மாதிரி பெர்ஷியர்ஸ் வந்தாங்க. அதற்கு பிறகு ரோமர்கள் வந்தாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் வந்திருக்கா? இன்னைக்கு ரஷ்யன்ஸா இருக்கட்டும், அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த மெடிவல் பீரியடுக்கு நம்ம போனோம்னா இங்கிலாந்து எழும்புச்சு, ஸ்பெயின் எழும்புச்சு. அப்புறம் வேர்ல்டு வார் 2ல பாத்தீங்கன்னா ஹிட்லர் ஒரு பயங்கரமான ஒரு ஹாலோகாஸ்ட நடத்தினாரு. இன்னைக்கு யார் இருக்கா? ஈரான் எழும்பி இருக்குது. சோ எந்த தலைமுறை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இவங்க அமைதலோட அவங்க குடி இருந்ததா என்ன கிடையாது, ஒரு ஹிஸ்டரியே கிடையாது. அப்போ அப்படி இருக்கிற அந்த சமயத்துல எல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு எப்படிங்க இத்தனை தாண்டி இந்த குட்டி தேசம் இருக்கு அப்படின்னா, ஒரு வசனம் வாசிங்க. உபாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம். உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, கைவிடுவதில்லை, பயப்பட வேண்டாம் என்றான். இது தாங்க இதோடைய சீக்ரெட்டே. இது ஏதோ யூதர்கள் வித்தியாசமான மனிதர்கள், அவங்களுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கு, அது கிடையாதுங்க. இந்த வசனத்தை இன்னைக்கு நாம என்ன செஞ்சிருக்கிறோம் சபையா? இந்த வசனத்துக்கு நாமளும் சொந்தக்காரங்க தான். அப்ப இன்னைக்கு கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக போகிறாரா? நிச்சயம் போகிறார். ஏன்னா அவங்கள நெருங்கிறதுக்கே இன்னைக்கு உலகம் பயப்படுது, இஸ்ரேல தொடறதுக்கு யோசிக்குது. நினைச்சா பார்த்தா குட்டி நாடு, ஒரு கையளவு மேகம் மாதிரி தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் தான் அவங்களுடைய ஜனத்தொகை. ஆனா இது தாங்க சீக்ரெட், அவர் உன்னோட இருப்பார். So this is a promise. ஆண்டவர் தன்னுடைய ப்ராமிஸ்ல, வாக்குத்தத்தத்தில் என்னைக்குமே உண்மை உள்ள தேவன், அவர் மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். சோ ஒவ்வொரு முறையும் இந்த பலவிதமான சத்துருக்கள் எழும்பும் போது ஆண்டவர் ஒரே மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினதா நீங்க பார்க்க முடியாது. உதாரணமா எகிப்துல நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் 10 விதமான வாதைகளை அனுப்புறாரு. வாதைகளை அனுப்பி என்ன செய்யறாரு? இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு கொண்டு வராரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வானத்திலிருந்து அக்கினி என்ன செய்து அவங்களுக்காக விழுது, சேனை என்ன செய்து இவங்களுக்காக யுத்தம் பண்ணுது. இப்படி பல விதமான ஒரு காரியத்தை செய்யறார். திடீர்னு ஒரு கை ஒரு இடத்துல என்ன செய்யுது, எழுதுது. இப்படி எல்லாம் பல அற்புதங்கள் ஆண்டவர் இவங்களுக்காக இருந்து, நீ உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், அசீரியனை கர்த்தர் முறியடிக்கிறதுக்கு என்ன செஞ்சாரு? தேவ தூதனையே இறக்கிட்டாரு.
இல்லையா? லட்சக்கணக்கான பேர் மாண்டு போனாங்க. கர்த்தர் அந்த ஜனங்களை விடுவித்தார். இப்படி ஒரே மாதிரி இருக்காது, பலவிதமான அற்புதங்களை கர்த்தர் செய்தார். யாருக்காக? இந்த ஜனத்துக்காக தான். அப்ப சில சமயத்துல சாதாரணமா நடக்கிறது போல இருக்கும், அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகளை போல இருக்கும், பாக்குறதுக்கு என்னமோ அது தானா நடந்தது போல இருக்கும். ஆனா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல ஆண்டவருடைய குறுக்கீடை நீங்க பார்க்கலாம். அப்படிதான் இந்த எஸ்தர் புஸ்தகம். யெகோவாங்கிற வார்த்தை கிடையாது, தேவனாகிய கர்த்தர் கிடையாது, கர்த்தர் பேசினார் இல்ல, தீர்க்கதரிசி அனுப்பினார் அதுவும் கிடையாது, இவங்க கர்த்தரிடத்துல முறையிட்டாங்க அதுவும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும், இந்த கதையில வரக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்தையும் தனித்தனியா பிரிச்சு பாத்தீங்கன்னா கடைசியில உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எதேர்ச்சியா நடக்கல, இதெல்லாம் ஆண்டவருடைய ப்ரீ பிளான், இதெல்லாம் காட்ஸ் உடைய அஜெண்டா அப்படிங்கிறது தெரியும். சோ இந்த ஆமான் யார் அப்படின்னா ஒரு ஹை ரேங்கிங் ஆபீசர், ஒரு பெரிய ஆபீசருங்க. இந்த பெர்ஷியா நாட்டினுடைய அரண்மனையில அகஸ்வேரு ராஜாவுக்கு அடுத்த செகண்ட் ஹையஸ்ட் பொசிஷன், இரண்டாவது பலமுள்ள ஸ்தானத்துல இருக்கிறான். அப்ப எவ்வளவு பவர் இருக்கும்? அகஸ்வேரு ராஜாவுக்கு 127 தேசங்களும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. ராஜாக்கு அடுத்த நிலையில இருக்கிறது தான் யாருங்க? இந்த ஆமான். அப்போ இந்த ஆமானை பற்றி நம்ம படிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். எஸ்தர் 3:1. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். சோ முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போறது ஒரு கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, அப்ப ராஜா தான் என்ன செய்யறான்? ஒரு மனிதனை உயர்த்துகிறான். ஹல்லேலூயா. ராஜா தான் உயர்த்துறான். அப்போ இந்த இடத்துலயும் கடைசி நாட்கள்ல ஒரு வேர்ல்டு டிக்டேட்டர் அவன் என்ன செய்வான்? உயர்த்தப்படுவான். அவன் தானா வர போறதுல சாத்தான் அவனை கொண்டு அந்த இடத்துல வைக்க போறான். ஓகேவா? அடுத்தது அதை எப்படி அட்ரஸ் பண்றாரு? அமெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன். அப்போ இந்த ஆமான் அப்படின்னு சொல்லக்கூடியவன் அமலேக்கியனா, ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி. அப்ப யார் இந்த ஆகாகியன்? who is the Agagite or who is the Amalekite? ஏன் இந்த இடத்துல ஆமான் ஒரு அமலேக்கியன் அப்படின்னு சொன்னா அமலேக்கியன் ஆகிய ஆமான் அப்படின்னு எழுதி இருக்கலாம்ல, ஏன் ஆகாகியன் ஆகிய இந்த ஹாமான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது? அப்ப ஏன் இந்த பேர் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அப்ப நம்ம கொஞ்சம் என்ன செய்யறோம்? கொஞ்சம் பிளாஷ்பேக், கொஞ்சம் ரிவர்ஸ்ல நம்ம டிராவல் பண்ண போறோம். அமலேக்கியர்கள்னா யாரு, ஆகாகியர்கள்னா யாரு, இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சு வந்த இந்த ஆமான் யாரு, இதெல்லாம் நீங்க கேட்கும் போது உங்களுக்கு நிஜமாவே ஒரு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. அப்ப நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல இவங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கிறத பார்க்க போறோம். ஆதியாகம புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 36:12. திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியா இருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர். இந்த ஒரு வசனத்திலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அமலேக்கியர்கள் ஏசாவின் சந்ததியார். எந்த சந்ததிங்க? யாக்கோபு, ஏசா. சோ ஏசாவுடைய சந்ததி. ஏசால இருந்து எலிப்பாஸ், எலிப்பாஸ்ல இருந்து யாருங்க? அமலேக். அப்ப இதுதான் அவங்களுடைய ரூட், இதுதான் அந்த பேஸ். அப்ப அங்க இருந்து தான் இப்ப நம்ம அமலேக்க பத்தி நம்ம என்ன செய்யறோம்? ஸ்டார்ட் பண்றோம். சோ இத ஆதியாகம புஸ்தகத்திலேயே இன்ட்ரோடக்ஷன் வந்துருச்சு அமலேக்கியர்களை பற்றி. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கேப் விட்டு நம்ம என்ன செய்யறோம்? இப்ப இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்துல எப்படி இருக்கிறாங்க? அடிமைகளா இருக்கிறாங்க. அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவங்கள வெளியே கொண்டு வராரு. அந்த வெளியே கொண்டு வரும் பொழுது அந்த பக்கத்துக்கு திருப்பிக்கலாம், நிறைய வசனங்கள் உண்டு. ஆனா நீங்க குறிக்கிறவங்க குறிச்சுக்கோங்க, ஆனா எல்லாம் நமக்கு வாசிக்க டைம் இருக்காது. சோ யாத்ராகமம் 17வது அதிகாரத்தை மட்டும் என்ன செய்யுங்க, நீங்க அதை வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய எதிர்ப்பு. அதுதான் என்ன செய்யறாங்க? அமலேக்கியர் ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். இதுதாங்க ஃபர்ஸ்ட் வார். யாரோட பண்றாங்க?
இஸ்ரவேலர்கள் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய வார் யார் கூட நடக்குது? பெலிஸ்தியர்கள் கூடயா? இல்ல, அமலேக்கியர்கள் கூட இருக்குது. அப்போ இப்ப நடக்கிற இந்த யுத்தத்துக்கு பின்னாடி நம்ம மனிதர்களை பார்க்க கூடாது, அதுக்கு பின்னாடி செயல்படக்கூடிய டிமானிக் ஃபோர்சஸ், அந்த ஈவில் ஸ்பிரிட்ஸ். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அது ஆண்டவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்தே என்ன செய்யும், உங்களுக்கு அது புரியும். அப்போ ஒரு பெரிய யுத்தம் வருதுங்க. அன்னைக்கு அந்த டீமை லீட் பண்ணி போறது யாரு அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு ஒரு மிலிட்டரி ஜெனரல் யோசுவா நிக்கிறாரு. யோசுவா தலைமையில யுத்தம் நடக்குது. யுத்தம் நடந்தாலும் மோசே என்ன செய்யறாரு? மோசே மலை மேல நிற்கிறாரு, தன்னுடைய கைகளை விரிச்சு நிக்கிறாரு. அப்போ மோசேவுடைய கை சோர்ந்து போய் கீழே விழும்போது அமலேக்கியர் யுத்தத்துல என்ன செய்யறாங்க? அவங்க ஜெயிக்கிறாங்க. அதே சமயத்துல மோசேவுடைய கரங்கள் உயர்த்தப்படும் போது யார் ஜெயிக்கிறா? இஸ்ரவேலர்கள் ஜெயிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ மோசேக்கு 2 கையும் 2 ஷோல்டர்ஸும் ரொம்ப வலிக்குது, அவரால் கை நீட்டியே வைக்க முடியல. அப்ப அந்த கை தாங்கலாம் அவருக்கு உதவி செய்த 2 பேர் யாரு? ஊரும் ஆரோனும் என்ன செய்யறாங்க? அந்த கைய தாங்கி பிடிக்கிறாங்க. அப்படி பிடிச்சு அந்த யுத்தத்தை அவங்க அன்னைக்கு என்ன செஞ்சாங்க? ஜெயிச்சாங்களா? ஆமா, ஜெயிச்சாங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு இம்பார்ட்டன்டான ரெக்கார்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா 13வது வசனத்துல சொல்லுது, யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறி அடித்தான். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வு. அதாவது இஸ்ரவேலர்களை ஒடுக்கிறதுக்கு சத்ரு வரான், இஸ்ரவேலர்களும் பதில் தாக்குதல் நடத்துறாங்க இந்த சத்ருக்களை. பல சமயங்கள்ல இந்த சத்ருக்களை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய சான்ஸ் இவங்களுக்கு வருது. ஆனா அதை இஸ்ரவேலர்களும் மிஸ் பண்றாங்க. அதை மிஸ் பண்றதுனால வரக்கூடிய விளைவுகள் தாங்க இந்த முழு பழைய ஏற்பாடும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, சத்ரு உங்களை அட்டாக் பண்றான், நீங்களும் என்ன செய்றீங்க? சத்ருவை அட்டாக் பண்றீங்க. அட்டாக் பண்ணும்போது அவனை கம்ப்ளீட்டா நீங்க என்ன செய்யலாம்? வெற்றி எடுக்கக்கூடிய தருணங்கள் வருது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அதை மிஸ் பண்ணிடுறீங்க. அத ஆனா ஆண்டவர் சொல்ற, திரும்ப திரும்ப நீ மிஸ் பண்ணாத, ஒருத்தரை கூட விட்டு வைக்காத. அதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குவோம். அப்போ குழந்தைன்னு கூட பார்க்காத, அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேத்தி வெட்டு. அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, உங்க கடவுள் இவ்வளவு கொடூரமான கடவுளா? இப்படி எல்லாரையும் அழிக்க சொல்றாரு, எல்லாத்தையும் கொல்ல சொல்றாரு அந்த பட்டணத்துல. அதுக்கான பதில் இன்னைக்கு உங்களுக்கு 100% கிடைக்கும். அப்ப யோசுவா என்ன செய்யறாரு? அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். அப்போ பழைய ஏற்பாடின் கான்செப்டை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் மனுஷனை படைச்சு வைக்கிறாருங்க. படைக்கும் போது அவனுக்கு என்னதான் தெரியும்? ஆரம்பத்துல நல்லது தெரியுமா, கெட்டது தெரியுமா? அவனுக்கு நன்மை மட்டும்தான் தெரியும், நன்மை மட்டும்தான் தெரியும். ஆனா ஆண்டவருக்கு என்ன தெரியும்? நன்மையும் தெரியும், தீமையும் தெரியும். அப்ப இந்த இடத்துல இவனுக்கு எப்ப நன்மை தீமை தெரிய வந்தது? எப்ப அந்த மரத்துடைய கனிய சாப்பிட்டானோ அப்பதான் மனுஷனுக்குள்ள நன்மை தீமை. அப்ப என்ன செய்யறான்? ஒரு பக்கத்துல நன்மை செய்யறவனா அப்படியே வர்றான், தீமை செய்யறவனாவும் தீமை செய்கிற சத்ருக்களாவும் அவன் வர்றான். அப்ப நன்மை தீமை ரெண்டுமே இப்ப என்ன ஆகுது? அவனுக்குள்ள இருந்து வளர்ந்துட்டே வருது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை செய்தினா உனக்கு நன்மை கிடைக்கும். அப்போ அத ஆபேல் கிட்டேயே ஆண்டவர் ஆபேலுடைய காரியத்துக்காக காயின் இடத்துல பேசும்போதே அவர் சொல்லுவாரு, உன் சகோதரன் எங்க? அப்படி நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்னு அர்த்தம். நீ நன்மை செய்தீனா உனக்கு நன்மை ரிட்டர்ன் வரும், நீ தீமை செய்தீனா என்ன அர்த்தம்? அதுதான் ஒரு ஊழியக்காரர் ரொம்ப அழகா சொன்னாரு. ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தாம் பக்கமா வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சாரு? எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு கொண்டு வந்தார். தீமை செய்த, கர்த்தரை விட்டு விலகின, தூரம் போன, கடைசியில் என்ன செஞ்சாராம்? இவனையே போட்டு தள்ளிட்டாராம். ஏன்? அவன் ஆண்டவருக்கு விரோதமா என்னைக்கு விக்கிரக ஆராதனையிலையும் ஆண்டவருக்கு துரோகியா மாறினானோ அன்னைக்கு இவன் மேல என்னாச்சு? பனிஷ்மெண்ட். இன்னைக்கு தேசம் கிடைச்சிருச்சு, ஆனா என்ன கிடைக்கல? சமாதானம், நிம்மதியான தூக்கம் இல்ல, செழிப்பான தேசம். த ஹாப்பியஸ்ட் கண்ட்ரியில சர்வே எடுத்ததுல முதல் 3 இடங்கள்ல பிடிச்சிருக்கிறாங்க. என்ன ஒரு ஆச்சரியம், யுத்தத்துலதான் இருக்காங்க 2 வருஷமா.
அப்படி இருந்தாலும் இன்னைக்கு சமாதானம். சரி, இப்ப இதுதாங்க அவங்களுடைய ஃபர்ஸ்ட் என்கொயரி. இப்ப பாருங்க, இந்த 14வது வசனம், யாத்ராகமம் 17:14 வசனத்துல கர்த்தர் மோசேயை பத்தி என்ன சொல்றாரு? நீ என்ன செய்ய, ஒரு புஸ்தகத்துல இது எழுதுங்கிறாரு. பல யுத்தங்கள் நடந்திருக்கு, ஆனா இந்த அமலேக்கியர்களோடு நீ செய்த இந்த யுத்தத்தை என்ன செய்ப்பா, ஒரு புக் எடுத்து நீ நோட் பண்ணிக்கோ. அதை என்ன செய், யோசுவாவின் செவி கேட்கும்படி அதை வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். இது ஒரு பயங்கரமான தீர்ப்பு ஒரு அமலேக்கியன் மேல விழுகுது. அப்ப இந்த அமலேக்கியன் யாரு? சோ வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு. அப்போ இவன் மேல யாருடைய கோபம் பற்றி எரியுது? கர்த்தருடைய கோபம் அமலேக்கியன் மேல இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ அடுத்தது பாருங்க, 16வது வசனம். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். இதுதாங்க ஒரு முக்கியமான ப்ராஃபசி. இவன் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமா தானே அவன் யுத்தத்துல வந்தான். அவன் ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாவே வந்திருக்கிறான் இதுல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தி ஸ்பிரிட் ஆஃப் அமலேக், அந்த அமலேக்குள்ள இருந்து கிரியை செய்யக்கூடிய அந்த டிமானிக் ஃபோர்சஸ், அதை பற்றி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு நிகரா என்ன செய்யறானா, ஆண்டவருக்கு நிகரா எழும்பி கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா அவன் வர்றான். அதனால ஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜெனரேஷன்ஸ் இந்த யுத்தம் இதோட நிக்க போறது இல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? இது தொடரும். அன்னைக்கு ஜெயிச்சுட்டாங்க, அன்னைக்கு முதல் வெற்றியை எடுத்துட்டாங்க அமலேக்கியர்கள் கிட்ட. யார் எடுத்தது? மோசேயினுடைய காலத்துல யோசுவா தலைமையில ஒரு முதல் ஜெயத்தை அவங்க பார்த்துட்டாங்க. ஆனா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராஃபசி. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். அப்ப நடக்குமா நடக்காதா? இன்னைக்கு வரைக்கும் நடக்குது, இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ஸ்பீடா இங்க இருந்து ஆரம்பிச்சு நம்ம எது வரைக்கும் போக போறோம்னா, இந்த 1946 ஹிட்லருடைய காலகட்டங்கள் வரைக்கும் ஒரு வேகமான ஒரு சர்வே நம்ம எடுக்க போறோம். சரியா? அப்போ இந்த இடத்துல இப்ப நம்ம யாரை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம்? அமலேக்கியர்களை பற்றி நம்ம படிச்சுட்டு வரோம். இவங்களை பற்றி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்க. என்னாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 24:20. மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, அமலேக்குக்கு முந்தி எழும்பினவன் ஆனாலும் முடிவிலே முற்றிலும் நாசமாவான் என்றான். யுத்தம் ஒரு பக்கம் ஆண்டவர் சொல்றாரு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்கிறாரு. இந்த இடத்துல இன்னொரு வசனம் வெளிப்பாடு வருது, முந்தி எழும்பினவன். ஆனா அவன் கடைசியில எப்ப அவன் நாசம் அடைவான்? முடிவிலே. அப்போ ஏதோ ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்குது, the end time ஒன்னு பிக்ஸ் ஆயிருக்குது. so this is all very important. இப்போ இப்படி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே போல ஆண்டவர் மறுபடியும் ரிப்பீட் பண்றத பாக்குறோம். உபாகம புஸ்தகம் 25:17வது வசனத்தை வாசிக்கலாம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல். யாருக்கு பயப்படாமல் எழுதியிருக்கு? தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்தான். நீ இளைத்து விடாய்த்திருக்கையில். 18வது வசனம். நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. சிலதெல்லாம் ஆண்டவர் நினைச்சுக்கோன்னு சொல்றாருல்ல. இவங்களெல்லாம் மறந்துடாத, நீ என்ன செய், ஞாபகவே. ஆண்டவர் அவருடைய 2ஆம் வருகை அதை பற்றி சீஷர்கள்லாம் கேட்கும்போது பல அடையாளங்கள்ல ஒண்ணு என்ன செஞ்சாரு? இதை நினைவுல வச்சுக்கோப்பா அப்படின்னு சொன்னாரு. யார பத்தி சொன்னாரு? லோத்துடைய மனைவியை நினைத்துக்கொள். சிலதெல்லாம் ஆண்டவர் நினைத்துக்கொள் அப்படின்னு சொன்னா நம்ம கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும். மிரியாமுக்கு நடந்ததை நீ நினைத்துக்கொள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு நிக்கிறோம், நாளைக்கு விழாம இருக்கணும்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? பார்த்துட்டு நாம கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான், மற்றவங்கள இல்ல. சோ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்ன செஞ்சான்? உங்க பலவீனர்களை எல்லாம் அவன் வெட்டுனா, அதை நான் மறக்கல, நான் ஞாபகம் வச்சிருக்கிறேன். இப்ப என்ன ஆகுது? மோசே இறந்துட்டாரு,
அதுக்கு பிறகு யோசுவா காலம் முடிஞ்சிருச்சு, நியாயாதிபதிகள் காலம் முடிஞ்சிருச்சு. இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசியா எழும்பி இருக்கிறார். அப்ப சாமுவேல் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் யாருங்க? ஹி இஸ் a prophet. தான் முதல் பெயர்செபா வரைக்கும் அவர் தான் ப்ராஃபெட். அப்ப ஜனங்க வந்து கேக்குறாங்க, எங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற தேசத்தெல்லாம் நாங்க பாக்குறோம், அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு ராஜா இருக்காங்க, எங்களுக்கும் ஒரு ராஜா கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எங்களுக்கு அப்படி ஒரு பேட்டர்ன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் அந்த ஜனங்களுக்காக எழுப்பின முதல் ராஜா யாருங்க? சவுல். வாசிங்க 1 சாமுவேல் 15 2வது அதிகாரம். 1 சாமுவேல் 2. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். எப்படி ஒரு ஆண்டவர் பாருங்க. என்ன அப்படின்னா இவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான். முறியடித்தார்கள்னு இருக்குது. ஆனா அமலேக்கியர்கள் வந்து கம்ப்ளீட்டா என்ன ஆகல? டிஸ்ட்ராய் ஆகல. அப்போ சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்ற? இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வந்த வழியை பாக்குறப்பா, அமலேக்கு வந்து என்ன செஞ்சான்? வழி மறிச்சான். அத நான் மனசுல நான் வச்சுட்டு இருக்கிறேன். இப்ப சவுல் கிட்ட அந்த டாஸ்க கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? இந்த அமலேக்கின நீ என்ன செய்யணும்? கம்ப்ளீட்டா நீ டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை அவர் அந்த இடத்துல இந்த சவுலுக்கு கொடுக்கறத நம்ம பாக்குறோம். ஆனா சவுல் என்ன செஞ்சாரு அப்படிங்கறத பார்க்கலாம். அதே 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 48வது வசனம் வாசிக்கலாம். அவன் பலத்து அமலேக்கியரை முறியடித்து இஸ்ரவேலரை கொள்ளையாடுகிற யாவர் கைக்கும் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தான். அமலேக்கியரை முறியடித்தான். இங்கேயும் என்ன வருது? அமலேக்கியரை முறியடித்தான். அதே 15வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். 15:7. அப்பொழுது சவுல் ஆவிலா துவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து. இங்கேயும் பாக்குறோம். அப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு லொகேஷன் இங்க எழுதப்பட்டிருக்குது. ஆவிலால ஸ்டார்ட் பண்ணி எகிப்துக்கு எதிரே இருக்கிற சூருக்கு போற வழி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை அமலேக்கியர்களும் என்ன செஞ்சிட்டான்? மடங்கடித்தான். அப்படின்னா அவங்கள கொன்னு போட்டான். அப்படின்னா அமலேக்கியர்கள் உயிரோடு இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, சந்ததி சந்ததியா யுத்தம் நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப வேற ஜெனரேஷன் எழும்பி இருக்கு. அதே ஆபிரகாமினுடைய சந்ததி தான் இப்ப சவுலுடைய காலத்துல நடக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ அதே ஆனா முழுவதுமா அமலேக்கியர்களை அவங்க அன்னைக்கு ஜெயிச்சாங்களா அப்படின்னு சொன்னா 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். இப்ப இந்த வசனத்தை இங்கதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தையை பாக்குறோம். புது வேர்டு ஆகாக். ஏன்னா ஆகாகியனாகிய ஆமான் அப்படின்னு படிச்சோம். அப்ப இந்த ஆகாக் யாரு அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷன் இங்கதான் நமக்கு கிடைக்குது. ஆகாகை கொண்டு வந்தேன். அப்ப இந்த ஆகாக் யாருங்க? ராஜா. ஆனா இப்ப இந்த எகிப்துல இவங்களை ஆட்சி செஞ்ச ராஜாவுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? எகிப்துல தெரியாது. பார்வோன். இயேசு கிறிஸ்து பிறந்த சமயத்துல ரோமர்கள் ஆட்சி செஞ்ச காலத்துல அப்ப இருந்த அந்த எருசலேம ஆட்சி செஞ்சிட்டு இருந்த அந்த மன்னன் பேர் என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஏரோது. இதெல்லாம் அவங்களுடைய பேரு கிடையாது. அதாவது இந்த குரூப்புடைய ராஜாவை பாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் இந்த அமலேக்கியர்களுடைய அந்த ராஜாங்கிற பட்டத்துல இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் என்ன பேர்னா ஆகாகுன்னு பேரு. இப்ப ஏரோது இல்ல பார்வோன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன புரிஞ்சிடும்னா அந்த ராஜ வம்சத்தை அவங்க சேர்ந்தவங்க, அந்த கிங்ஸ், அந்த அந்த ஜீனியாலஜில இருந்து வர்றவங்க. அப்போ இந்த ஆகாக் அப்படின்னு சொல்லக்கூடியவன் மன்னன், அமலேக்கியர்களுடைய ராஜா. அப்போதான் அவன் சொல்றான், நான் ராஜாவை நான் என்ன செஞ்சிட்டேன்? பிடிச்சு கொண்டு வந்துட்டேன். ஆனா ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த டாஸ்க் என்ன? எல்லாத்தையும் நீ கம்ப்ளீட்டா, அது வந்து ஆண்டவர் சொல்ற, நான் என் மனசுல வச்சிருக்கிறேன், அந்த திட்டத்தை உன் கையில கொடுக்குறேன், அந்த திட்டத்தை நீ நிறைவேற்றணும்னு சொல்லும் போது இந்த இடத்துல ஆகாக என்ன செய்யறான்? உயிரோட அவன் வந்து பிடிச்சிட்டு வந்து அங்க வச்சான். அமலேக்கியர்களை கொன்னா. ஆனா யார கொல்லல? கிங்கையே கொல்லல. இப்ப இந்த இடத்துல இவனை பற்றியும் நான் சொல்லி அந்த பாயிண்ட நான் சொல்றேன். அப்ப இந்த இடத்துல ஏன் ஆகாகியனாகிய ஆமான்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, சனகரிப் தெரியுமா? சனகரிப் மன்னன். யார் இந்த சனகரிப் ராஜா? அசீரியர்களுடைய
தலைவன். அசீரியர்களுடைய ராஜா தான் சனகரிப். மறக்க கூடாது. ஹிஸ்டரி தெரிஞ்சாதான் பைபிள் புரியும். சரியா? இது சிம்பிள் டேர்ம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். சோ அன்னைக்கு இருந்த அசீரியர்களுடைய மன்னன் பேர் என்னங்க? சனகரிப். பவர்ஃபுல்லான ராஜா. அவன் என்ன பண்ணா, ஒரு உதாரணத்துக்கு இந்த 10 கோத்திரத்தை கொண்ட இந்த இஸ்ரவேல அவன் என்ன செஞ்சிட்டான்? எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோல் எடுத்து பிடிச்சிட்டான். இப்ப நீங்க சொல்லுங்க, பெர்ஷியா அசீரியர்களுக்கு முன்னாடி வந்ததா, அசீரியர்களுக்கு பின்னாடி வந்தாங்களா? பின்னாடிதான் வர்றாங்க. இந்த சார்ட்டை நீங்க மறக்க கூடாது. எகிப்து, அசீரியர்கள், பாபிலோனியர்கள், மேதிய பெர்ஷியா, கிரேக்கர்கள், ரோமானியர்கள். இது நீங்க இந்த சார்ட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த பெர்ஷியர்களுக்கு முன்பாகவே வந்தவங்க யாருங்க? அசீரியன்ஸ். அசீரியன்ஸ். இப்போ நம்ம அந்த காலகட்டங்கள்ல இருக்கிறோம். அன்னைக்கு அவங்க தான் இன்னைக்கு எப்படி அமெரிக்கா வல்லரசுன்னு நம்ம சொல்றோம், அது போல அன்னைக்கு அவங்க வல்லரசா இருந்தவங்க. இந்த 10 கோத்திரத்தையும் என்ன செஞ்சான்? அவன் தான் கைப்பற்றினான். இஸ்ரேல அவன் தான் கைப்பற்றினான். யூதேயா தனியாவும் இந்த இஸ்ரேல் தனியாவா இருந்தது. இஸ்ரேலுக்கு சமாரியா தலைநகரமா இருந்தது. இந்த யூதேயாவுக்கு எருசலேம் தலைநகரமா இருந்தது. அப்போ வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம்னு ஒன்னா இருந்த ராஜ்யம் 2ஆ பிரிஞ்சு கிடந்தது. அப்படி இருந்த சமயத்துல இந்த சனகரிப் என்ன சொன்னான்னா, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்ப கோயம்புத்தூர் அவன் கைப்பற்றான் அப்படின்னு சொன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிற மக்களை கொண்டு போய் எங்கேயோ ஒரு பகுதியில ஒரு பீகார்ல கொண்டு போய் வச்சுட்டான். பீகார்ல இருந்தவங்களை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டா, சேலத்துல கொண்டு வந்து வச்சிடறான். பொள்ளாச்சியில இருக்கிறவங்களை கொண்டு போய் கர்நாடகால வைக்கிறான். இந்த மாதிரி என்ன பண்ணா, ஜனங்களுக்குள்ள மிக்ஸ் பண்ணி விட்டுட்டான். யாருடைய காலத்துல நடந்தது? அசீரியர்களுடைய சாம்ராஜ்யத்தின் காலத்துல நடந்தது. அப்ப என்ன செஞ்சாங்க? மக்களோட மக்களா அப்படியே அவங்க மிக்ஸ் ஆகி கல்யாணம் பண்ணி அப்புறம் அந்த பிள்ளைங்க எல்லாம் பிறந்து இன்னைக்கு அப்படிதான் அந்த 10 கோத்திரம் எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஆனா அதுல ஒரு சிலது என்ன செய்தானா, இந்த ராஜ வம்சா வழியா வந்தவங்களை கொண்டு போய் அவன் மிக்ஸ் பண்ணலன்னு சொல்றாங்க. அந்த யோசபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர் தன்னுடைய புஸ்தகத்துல பதிவு செய்து வைத்திருக்கிறார். அப்படி இந்த ஆகாக், ஏன்னா அப்படி கலந்துருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அமலேக்கியர்கள் ஃபுல்லா கலந்துருப்பாங்க. கரெக்டா? நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அந்த பியோர் அமலேக்கிட்ஸ் யாருன்னு. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, சந்ததி என்ன இருக்கும், இந்த யுத்தம் தொடரும்னு சொல்லிட்டாரு. அப்படி இந்த ஆகாகியனாகிய ஹாமான் அப்படின்னு சொல்லும் போது அவன் ஒரு அமலேக்கியன் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு அந்த வார்த்தையிலிருந்து நமக்கு கிடைக்குது. பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு நினைவுபடுத்தி அந்த இடத்துல எழுதி வச்சிருக்கிறார். அப்போ இந்த ஆகாக கொன்னது யாருன்னு தெரியுமா? ஆகாக கொன்னது சவுலா? சவுல் தான் பிடிச்சான். ஆனா யாரு கொன்னா? 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்களாக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவளா ஆவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். அப்ப ராஜாவை கொன்னது யாருங்க? தீர்க்கதரிசி சாமுவேல். அதனாலதான் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் மேல ட்ரிபிள் அனாயிண்டிங் இருந்தது. 3 விதமான அபிஷேகம் இருந்தது. அவங்க ராஜாவுக்கு ராஜாவாவும் இருந்தாங்க, மிலிட்ரி லீடராவும் இருந்தாங்க, ஆசாரியனாவும் இருந்தாங்க. அப்படி ட்ரிபிள் அனாயிண்டிங் இருந்தது அவங்க மேல. அப்படி கொண்டவர் தான் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி. அப்போ சாமுவேல் இங்க என்ன செய்யறார்? ஆகான துண்டிச்சிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் பாபிலோன் சாம்ராஜ்யம் போய் நாட்கள் கடந்து பிற்பாடு பெர்ஷிய சாம்ராஜ்யத்துல என்ன பேர் வருது? ஆகாகியனாகிய ஆமான். அப்ப அமலேக்கியர்கள் உயிரோட இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. ஏன்னா சவுலும் ஒரு பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லையில இருக்கக்கூடிய அமலேக்கியர்கள் தான் அவன் கொண்டானே தவிர, ஆண்டவர் கொடுத்த டாஸ்க மட்டும் அவன் கரெக்டா கம்ப்ளீட் பண்ணியிருந்தானா அமலேக்கியர்கள் மறுபடியுமா எழும்பி இருக்க மாட்டாங்க. சரி, இதோட கதை முடியுதா? கதை தொடருது. யாருடைய அடுத்த தலைமை வந்துருச்சு? இப்போ நம்ம தாவீது ராஜாவா வர்றத நம்ம பாக்குறோம். அப்ப தாவீது இப்ப ராஜாவா எழும்பிட்டாரு. அப்ப பாருங்க, இத நீங்க வாசிங்க. 1 சாமுவேல் 27வது அதிகாரம் 8வது வசனம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப கனெக்டிவிட்டி செயின் இருக்கக்கூடிய வசனங்கள். தாவீதும் அவன் மனுஷனை என்ன செய்யறாங்க? கெசூரியர் மேல, கெஸ்ரியர் மேல, அமலேக்கியர் மேல படையெடுத்து போனாங்க. அப்ப அமலேக்கியர் உயிரோடு இருக்கிறாங்களா? இருக்காங்க. அப்ப சவுலுடைய ஆட்சி காலம் முடிந்து அடுத்த ஒரு ராஜா எழும்பியாச்சு தாவீது.
தாவீது காலத்திலயும் அமலேக்கியர்களோட சண்டை நடக்குது. இப்பதாங்க ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான ஒரு இன்ஃபர்மேஷனுக்குள்ள நம்ம நுழையிறோம். அது எங்கன்னு பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 30வது அதிகாரம். அது நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி படிப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா, தாவீது எல்லாத்தையும் இழந்தது எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாரு, திருப்பி கொண்ட ஒரு சம்பவம். ஏன்னு கேட்டா, ஒரு முறை சாமுவேல் அன்னைக்கு சவுலுக்காக தன்னுடைய உயிருக்கு தப்பி அங்கேயும் இங்கேயும் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு, ஓடி ஒளிந்திட்டு இருந்த காலம். அப்ப சிக்லாக் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் அவருடைய ஃபேமிலி, அவருடைய மக்கள் எல்லாரும் அந்த சிக்லாக்ல குடியிருக்கிறாங்க. தாவீது இல்லாத சமயத்துல என்ன பண்ணானா, அப்போ அந்த இடத்திற்குள்ள அமலேக்கியர் உள்ள வந்தாங்களாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்தார்கள். அப்ப அமலேக்கியர்கள் இருக்காங்களா? இருக்கிறது மட்டும் இல்ல, படை வச்சிருக்கிறாங்க, ஆர்மி வச்சிருக்கிறாங்க, பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு அவங்களுக்கு சண்டை வந்துட்டே தான் இருக்குது. ஆனா அவன் பவர் குறைஞ்சதா? அதே இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது என்ன நடக்குது, இந்த தாவீது ஏற்கனவே தன்னுடைய ஜனங்களோட டயர்டா திரும்பி வரான், ரொம்ப டயர்டா திரும்பி வரான். திரும்பி வரும்போது தாவீது சொந்த ஜனங்களாலும் ரொம்பவும் நெருக்கப்பட்ட சமயம். பாரு, ஒன்னாலதான் என்னுடைய மனைவி பிள்ளைங்கள் எல்லாம் சத்ரு பிடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவன் மேல கல்லெறிகிற அளவுக்கு தாவீதுக்கு விரோதமா எழும்புறாங்க. அப்ப தாவீது போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, அப்போ நான் வந்து அவனை பின்தொடரட்டுமா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நீ என்ன செய், நீ போ. அப்படி போகும்போது இப்ப நீங்க வாசிங்க பாருங்க, 8வது வசனம் 9வது வசனத்துல ஆண்டவர் இடத்துல அவன் விசாரிச்சு, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும். இதெல்லாமே ஒரு ப்ராஃபட்டிக்கல் வேர்டுங்க, இதெல்லாமே ஒரு ப்ராஃபசி தான். ஏன்னா அது தாவீதோட முடியல, நிறைவேறி கொண்டிருக்கிற, நிறைவேற போகிற ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம். அப்போ தாவீது கூட எத்தனை பேர் போறாங்கன்னா 600 பேர் போறாங்க. 600 பேர் போயிட்டாங்க, சரியா? இப்போ நீங்க ஒரு கணக்கு சொல்லுங்க. 9வது வசனத்துல, அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்த போது அங்கே சிலர் நின்றுட்டாங்க. அப்ப சிலர் வந்து ரொம்ப டயர்டு, அதுக்கு மேல அவங்களால அந்த ரிவரை கிராஸ் பண்ணவே முடியல. அப்ப எத்தனை பேர் வந்து ஸ்டார்டிங்ல அவரோட கூட இருக்கிறாங்க? 600 இருக்கிறாங்க. இப்போ அடுத்த 10வது வசனத்தை நீங்களே படிச்சு சொல்லுங்க, தாவீது கூட இப்ப எத்தனை பேர் போனாங்கன்னு. 400 பேர் போயிருக்கிறாங்க. எத்தனை பேர் நாங்க வரலன்ட்டாங்க? 200 பேர் வரலன்ட்டாங்க. அப்போ போனப்ப ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு குட்டி பையனை, அந்த இடத்துல ஒரு பசியோட இருக்கக்கூடிய பையனை தாவீதுடைய மக்கள் கண்கள்ல காட்டுறாரு. அந்த பையன்கிட்ட இருந்து சில டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறாரு, அமலேக்கியர்கள் தான் வந்து தன்னுடைய எல்லா ஜனத்தையும் என்ன செஞ்சுட்டான், இல்லாத டைம்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்கிற அந்த தகவலை அவர் சேகரிச்சுட்டு அந்த பையனை கூட்டிக்கிட்டு எந்த வழியா போனாங்கன்னு சொல்லி வழியை கேட்டு என்ன செஞ்சிட்டாரு, போயிட்டாரு. இப்ப யார பிடிக்க போறாரு? அமலேக்கியர்களை பின்தொடர்ந்து போறாரு. இப்ப பாருங்க, அன்னைக்கு அந்த இடத்துல எல்லாம் ஹாப்பியா அந்த அமலேக்கியர்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, பெரிய கொள்ளை அப்படின்னு. 17வது வசனம் என்னாச்சுன்னா, அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். யார முறியடித்தான்? முறியடித்தான். அப்ப அங்க கொஞ்சம் பேர் என்ன ஆனாங்க, செத்து போனாங்க. இப்பதான் அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அந்த வசனத்தினுடைய மீதி பாதி. என்னது? ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போனவங்க யாருங்க? அமலேக்கியர். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன 400 வாலிபர்கள் தவிர அவர்களில் வேறு ஒருவனும் தப்பவில்லை. இந்த தோல்விக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? சவுல் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப தாவீதுடைய காலத்துல வந்துட்டோம். கரெக்ட். உங்க சொல்லுங்க என்னது? அந்த 200 பேர் வரலன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அந்த 200 பேர் மட்டும் அன்னைக்கு தாவீதோட, நாங்க உனக்கு தோள் கொடுக்கிறோம், நாங்க நிக்கிறோம் அப்படின்னு அவங்க சூழ்நிலைய பார்க்காம, பலவீனங்களை பார்க்காம நின்றுருந்தா அன்னைக்கு முழு வெற்றி அன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்கு. ஆண்டவர் அன்னைக்கு கையில கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆனா என்ன பண்ணிட்டாங்க? ஆத்த கடக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு 200 பேரு, ஆமா,
அப்போ அமலேக்கியர்களை கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணணுங்கிறது தேவ திட்டம். ஏன்னா அவன் தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமா எழும்பினவன் சொல்லியாச்சு. ஆனா அன்னைக்கு தாவீதுடைய கைக்கு வந்தும் கொஞ்சம் பேர், ஒரு 400 பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அமலேக்கியர்கள் தப்பிச்சு போயிட்டாங்க. சோ இது என்னாச்சு? ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தோம்? அந்த யாத்ரா புஸ்தகத்துல எகிப்துல இருந்து வெளியே வந்தோடனே ஃபர்ஸ்ட் வார். சோ அதுல கொஞ்சம் பேர்த்த விட்டுறாங்க, யோசுவா விட்டுறாரு. அதுக்கப்புறம் பாக்குறோம் சவுலும் கொஞ்சம் பேர்த்த விட்டுட்டாரு. ஆனா அந்த ராஜாவை சாமுவேல் கொன்னாரு. 3வது தாவீது கைக்கு வருது. தாவீது தொடர்ந்து சண்டை போட்டாலும் தாவீதுக்கு தோல் கொடுக்கறதுக்கு அன்னைக்கு ஆள் பலம் இல்லை. எல்லாத்தையும் அவர் மீட்டுட்டு வந்துட்டாரு. அது ஒரு பெரிய விக்டரி. அதை மட்டும் தான் நம்ம பாக்குறோம். பாரு, அவனுடைய மனைவி, பிள்ளைங்க, சொத்து பத்து, நகை நட்டு, பணம், ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். அதை மட்டும் பாக்குறோம். ஆனா கொஞ்சம் சத்ரு உயிரோட வச்சிட்டோங்கிறத மறந்துடுறோம். நம்ம லைஃப்லயும் அப்படிதான். நம்ம பரிசுத்த வாழ்க்கையின் இந்த பயணத்துல பல சமயங்கள்ல நம்மளுடைய பரிசுத்தத்தை, நம்மளுடைய ஆண்டவரோட நெருங்கி வரக்கூடிய அந்த வாழ்க்கையை தடுமாறு செய்யக்கூடிய காரியத்தை சில சமயம் கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணணும். நோ சொல்ற இடத்துல நோ சொல்லி, கட் பண்ண வேண்டிய இடத்துல கட் பண்ணும். அப்ப மட்டும்தான் நம்மளால ஆண்டோருக்குள்ள நிக்க முடியும். இல்லைன்னா அந்த சத்ரு என்ன செய்வான்? எங்கேயோ ஒரு இடத்துல வேர் பிடிச்சு நிப்பான். சரி, இதோட நின்னுச்சா? இங்க கொஞ்சம் 400 பேர் இருக்கிறாங்க. இவங்களை யாரு போட்டு தள்ளினாங்கன்னு தெரியுமா? அங்கதான் வரும். 1 நாளாகம புஸ்தகம் 4வது அதிகாரம், 1 நாளாகமம் 4:43. அமலேக்கியரில் தப்பி மீதியாயிருந்தவர்களை மடங்கடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அங்கே குடியேறினவர்கள் சிமியோன் கோத்திரத்தார். மேல வசனத்துல இருக்கான், வாசிங்க. யாருங்க? the tribe of Simeon. அப்ப பாருங்க, சிமியோனின் புத்திரராகிய இவர்களில் 500 மனுஷரும் அவர்கள் தலைமைக்காரராகிய இஷியின் குமாரரான பெலத்தியாவும் நெகரியாவும் ரெப்பாயாவும் ஊசியேலும் சேயிர் மலை தேசத்திற்கு போய் அமலேக்கியர் தப்பி, எத்தனை பேர் தப்பி மீதி இருந்தாங்க? 400 பேர். அப்படி நம்ம ஒரு கணக்கு வைக்கிறோம். அப்ப இந்த 400 பேரும் அன்னைக்கு யார் கையில ஆண்டோர் கொடுத்தாரு? சிமியோன் கோத்திரத்தின் கையில கொடுத்தாரு. இப்படி அமலேக்கியர்களுடைய வரலாறுங்கிறது ஏதோ எங்கேயோ ஒண்ணு விட்டுது ஒண்ணு தொடங்குச்சுன்னு இல்லாம இது எப்படி ஒரு பெரிய தொடர்கதை. அப்படி மீதி வந்து ஒருத்தன் உயிரோடு இருந்தான், ஆமான். அந்த ஆமான போட்டு தள்ளினதுதான் எஸ்தர் ராஜாத்தி. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தார். அப்போ இந்த ஆமான பத்தி தான் நம்ம இப்ப என்ன செய்யறோம்? நம்ம தியானிக்கிறோம். அப்ப இப்படி இவ்வளவு பவர்ஃபுல். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், நான் அவனை மறக்க மாட்டேன், அவனை விட மாட்டேன், முற்றிலுமா என்ன செய்வான்? அவன் அழிக்கப்பட்டு போவான். அப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த ஆமான் யாருக்கு நிழலா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவுக்கு அவன் என்ன செய்யறான்? நிழலா இருக்கிறான். சோ இதுதான் நம்ம இன்னைக்கு இவங்களை முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன்ல நம்ம பாக்குறோம். முதல்ல ஆகாகியன்னா யாருன்னு பார்த்தோம், அமலேக்கியர்கள்னா யாருன்னு பார்த்தோம். அதே போல இந்த அமலேக்கைட்ஸ் யாருன்னு பார்த்தோம். அமலேக்குங்கிறவங்க எங்க இருந்து ஆரம்பிச்சாங்க? இவங்க யாருடைய சந்ததியார்? ஏசாவுடைய சந்ததியிலிருந்து அவங்க வந்தாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அது போல இவன் அந்த அந்த ஆரம்ப காலத்துல இருந்து இவங்களுக்கு யூதர்களை பிடிக்கவே பிடிக்காது. இப்ப யூதர்கள் அப்படின்னாலே இவங்களுக்கு பகைஞர்கள் தான். அப்படி இருக்க ஒரு காலகட்டங்கள்ல தான் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு ஆமான பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் இன்னைக்கு சொல்லி இதோட நான் நிறுத்துறேன். அது வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஆமானுக்கு ஏன் இந்த யூதர்களை பிடிக்காம போச்சு அப்படின்னு சொன்னா, வாசல்ல இருக்கக்கூடிய ஒரு யூதனாகிய மொர்தகாய் எல்லாரும் அவனுக்கு வணக்கம் செலுத்துறாங்க. ஆனா அவன் மட்டும் என்ன செய்யல? இவனை சல்யூட் பண்ணல.
சல்யூட் பண்ணல அப்படின்னா எப்படி சல்யூட் அப்படின்னா, ஒரு கடவுளை எப்படி நம்ம வர்ஷிப் பண்ணுவோமோ அது போல தரையில விழுந்து என்ன செய்யணும், நமஸ்கரிக்கணும். யார? இந்த ஆமான. அப்படி he must bow down and worship him like a god. ஆனா யூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஆண்டவரை தவிர, கர்த்தரை தவிர நான் என்ன செய்ய மாட்டேன், எந்த மனுஷனையும் நான் வணங்க மாட்டேன். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், மொர்தெகாய்க்கு நல்லா தெரியும் இவன் ஒரு அமலேக்கியன். இந்த அமலேக்கியன் நாங்கள் விடாய்த்திருந்த காலத்துல இருந்து, நாங்க எகிப்து தேசத்துல வெளிவந்த நாள்ல இருந்து எங்களை துரத்திட்டு வர்றவன் அப்படிங்கிறது மொர்தெகாய்க்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவன் அழிக்கப்பட வேண்டியவன், யூதர்களுடைய சத்துரு. அதனால்தான் ஐடென்டிபிகேஷனை மறைக்க சொல்றார். எஸ்தர் கிட்ட சொல்லும் பொழுது, அப்போ அச்சால்ட்ட சொல்லும் பொழுது என்ன சொல்ற, உன்னுடைய ஐடென்டிட்டிய இப்ப யூதன்கிறது நீ என்ன செய்யாத, நீ சொல்லாத. ஏன்னா அங்க தலைமையில இருக்கிறதே யாருதான், யூதர்களுடைய எனிமி. அதனால்தான் இந்த பொல்லாத ஆமான், தி விக்கெட் ஹாமான் அப்படின்னு எஸ்தர் ராஜாவை பார்த்து சொல்லுவாங்க. அதுதான் அவனுடைய அடையாளமே, தி விக்கெட் ஹாமான் அப்படின்னு. அப்போ இவன் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா, இந்த எஸ்தர் புஸ்தகத்துக்கு நேரா நம்ம திருப்பி கொள்ளலாம். 3வது அதிகாரம். இப்ப இவனுக்கு கோபம். ஒவ்வொன்னா பாயிண்ட நெக்ஸ்ட் வீக் நான் கண்டினியூ பண்றேன். இந்த ஒரு பாயிண்ட மட்டும் நான் சொல்றேன். இந்த 10 கொம்புகள்னு எடுத்தோம் இல்லையா, அதை மட்டும் நான் சொல்றேன். பாருங்க, மூர்க்கம் நிறைந்தவன், கோபக்கார, ஹேட்ரட், அவனுக்குள்ள கசப்பு, விரோதம். யாரு மேல? யூதர்கள் மேல. அது போல இவனுக்கு ஒரு விரோதம் இருந்தது. அப்போ இந்த மொர்தெகாய் மேல அவனுக்கு ஒரு கோபம் இருந்துட்டே இருந்தது. அப்போ இந்த மொர்தெகாய் கிட்ட அவனை பழி வாங்கும் போது அவன் நினைக்கிறான், என்னுடைய ஸ்தானத்துக்கு இவன் ஒருத்தனை மட்டும் பழி வாங்கினா என்ன செய்யாது, இது பத்தவே பத்தாது. நான் என்ன செய்ய போறேன், இந்த யூதர்கள் எங்க இருந்தாலும் சரி அவங்களை என்ன செய்ப்பேன். இப்ப 127 தேசத்தையும் ஆட்சி செய்யறது அகஸ்வேரு மன்னன். இப்போ ஒரு பாயிண்ட் நம்ம கொண்டு வரோம். அதாவது பாபிலோன் தேசத்துல 70 வருஷம் அவங்க சிறையிருப்பு முடிச்ச உடனே நாடு திரும்புறாங்க. சில யூதர்கள் நாடு திரும்புறாங்கன்னா எங்க திரும்பி இருக்கிறாங்க, எருசலேம் திரும்பி இருக்கிறாங்க. அப்ப எருசலேம்லயும் யார் இருக்கா, யூதர்கள். அவங்களுக்கு பல காலங்களா பாலஸ்தீனம்ங்கிற பேர்ல தான் அழைக்கிறோம். அப்ப அந்த பாலஸ்தீனத்துக்கும் இந்த சட்டம் பொருந்துமா பொருந்தாதா, உன்னை கொல்ல போறேன் அப்படிங்கிற ஒரு பொருந்துமா பொருந்தாதா? இப்ப இதெல்லாம் உங்க மைண்ட்ல நீங்க வச்சுக்கோங்க. அப்போ யூதர்கள் உலகத்துல எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, அவங்க பாலஸ்தீனத்துல இருந்தாலும் சரி, இந்த அமலேக்க ஆவி அவனை பின்தொடரும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அப்போ பாருங்க, இவ்வளவு மூர்க்கம் நிறைஞ்சவனா என்ன செய்யறான், அவங்கள சங்கரிக்க வகை தேடினான். அத்தனை பேத்தையும் எலிமினேட் பண்ணணும், கம்ப்ளீட்டா என்ன செய்யணும், யூதர்களை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணணும். 7வது வசனத்துல பாக்குறோம், ராஜாவாகிய அகஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே. இப்ப எத்தனாவது வருஷங்க, 12th year. எந்த மாசம் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பாருங்க, முதல் மாதத்துல ஆமானுக்கு முன்பாக பூர் எனப்பட்ட சீட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மக்களை கொல்லணும்டா, ஒரு நல்ல நாளா பார்த்து ஒரே நாள் இவனுங்களை போட்டு தள்ளணும். ஒரே நாள்ல இந்த தேசங்கள்ல எங்க இருந்தாலும் சரி, ஒரு யூதம் கூட என்ன செய்யக்கூடாது, உயிரோட இருக்கவே கூடாதுரா அப்படின்னு. அப்ப சீட்டு குலுக்கி போட்டு பாக்குறாங்க. சீட்டு குலுக்கி போடுறது எதுக்கு, இவங்களை கொல்றதுக்கான டேட்டை செலக்ட் பண்றான். அப்போ இவனுக்கு இந்த சொல்றாங்க அஸ்ட்ராலஜி, அதுல எல்லாம் பயங்கரமான ஒரு நம்பிக்கை கொண்டவனா. கிட்டத்தட்ட இவனுக்கு கீழேயே 365 கவுன்சிலர்ஸ் இருந்தாங்களாம். யாருக்கு, ஆமானுக்கு கீழே. ஆனாலும் அவன் மனைவி கொடுத்த அந்த ஐடியா தான் இவனுக்கு ரொம்ப பிடிக்குது. அந்த ஐடியா தான் இவனுக்கு ரொம்ப பிடிக்குது. அப்ப பாருங்க, ஆமானுக்கு முன்பாக பூர், அதான் பூரிம் பண்டிகை கொண்டாடுவாங்க. பூர், லாட், அந்த லாட் போட்டு எடுக்கிறது என்னப்பட்ட ஒரு சீட்டு ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டது. அது பாருங்க, ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல விழுந்தது. நீங்க சொல்லுங்க, சீட்டை என்னைக்கு போட்டாங்க, சீட்டை எந்த மாசத்துல போட்டாங்க, முதல் மாசத்துல போடுறாங்க. சீட்டு ஆனா எந்த தேதியில விழுது அப்படின்னா இது 12வது வருஷம், ஆட்சி செய்யக்கூடிய வருஷம். சீட்டு போடுறது முதல் மாசத்துல சீட்டு போடுறாங்க. ஆனா அவங்களை எப்ப கொல்லலாம் அப்படிங்கிறது எந்த இடத்துல வருது,
வருஷத்துடைய கடைசி. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்பது ஆரம்ப காலத்திலேயே திட்டம் பண்ணப்பட்டது. தேவனுடைய பார்வையிலும் வரக்கூடிய சாத்தான் அழிக்கப்படுவான் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே முன்குறிக்கப்பட்டாச்சு. அதான் ஆதியாகமம் 3:16 சொல்லப்பட்டாது. ஆனாலும் இந்த அழிவு எப்ப வரப்போகுது? உலகத்தின் முடிவிலே. அதுதான் அதோடைய அர்த்தம். சீட்டு முதல் ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ்டு, அது காட்ஸ் பிளான். ஆனா எப்ப அந்த அழிவு வரப்போகுது? இந்த கடைசி மாதத்துல வரப்போகுது. அப்போ அது போல அந்த டேட் அவன் பிக்ஸ் பண்ணிக்கிறான். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த டேட் என்ன சொல்றாங்கன்னா, மோசே மரித்த தினமா கூட மாதமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான முக்கியமான இன்ஃபர்மேஷன் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த யூதர்களுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த மாதம் விழுகுது. இந்த மொர்தெகாய்க்காக ஒரு தூக்கு மரத்தையும் அவன் செய்யறான். தூக்கு மரத்தெல்லாம் செஞ்சு அதுக்கு பின்னாடி வரக்கூடிய சம்பவங்கள் பாத்தீங்கன்னா, எஸ்தர் ராஜாத்தி ராஜா கிட்ட முறையிடுறாங்க. அதுக்கப்புறம் விருந்துக்கு அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவனை பத்தின எல்லா விஷயங்களையும் என்ன சொல்றாங்க, எங்க குலத்தையே அவன் என்ன செய்யறான், அவன் அழிக்க அவன் திட்டம் போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்ப ராஜா என்ன சொல்லிட்டான், அப்படியா செய்தி அப்படின்னு சொல்லி ஆமான கொல்றதுக்கு ஆமான் என்ன செஞ்சிட்டாரு, இவனை கொல்லுங்கன்னு ராஜா உடைய கரத்தினால கட்டளை வந்தது. அதே போலதான் பிசாசு கடைசி நாட்கள்ல நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவன் அழிக்கப்பட்டு போவான், அவன் அழிக்கப்பட்டு போயிடுவான். பட் அதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அப்ப அந்த எந்த டேல யூதர்கள் அழியணும்னு நினைச்சானோ அதே டேட்ல யார் அழிஞ்சு போறா, ஆமான் அழிஞ்சு போறாங்க. பாருங்க, கிட்டத்தட்ட 9வது அதிகாரத்துக்கு எடுத்துக்கங்க. நான் ஏன் இந்த இடத்துக்கு டைரக்டா வந்தேன்னா, ஆமானுடைய அந்த 10க்காக நான் வந்திருக்கிறேன். இப்ப பாருங்க, யூதர் சூசான் அரண்மனையில் 500 பேரை கொன்று நிர்மூலமாக்கினார்கள். அமத்தாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் யூதருடைய சத்ருவின் குமாரனான அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேருன்னு 9வது வசனத்துல இருக்கு. 10 பசங்க. அப்ப ஆமானுக்கு எத்தனை பசங்க? அவனுக்கும் 10 பசங்க. எத்தனையோ நடந்த அந்த பார்வோன் பேரு இல்லைங்க. ஆனா இந்த 10 பசங்க பேரை மட்டும் என்ன இவ்வளோ பெரிய லிஸ்ட், அதை படிச்சு பாருங்க, ஒரு பேர் கூட உங்களுக்கு வாயில நுழையாது. அப்ப பாருங்க, பர்சான் தாத்தா, தல்போன், அஸ்பாத்தா, பொராதா, அத்தலியா, இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், படிக்கும்போது ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். இந்த 10 பேர்த்தையும் கொன்று போட்டார்கள்னு இருக்குதா 9வது வசனத்துல. அப்ப செத்துட்டாங்களா? இப்ப ராஜா கிட்ட எஸ்தர் ராஜாத்தி திரும்ப ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்கறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 12வது வசனத்துல பாருங்க. 12. அப்பொழுது ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, யூதர் சூசான் அரண்மனையில் 500 பேரையும் ஆமானின் 10 குமாரரையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள். அப்ப எஸ்தரே ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, ஆமானும் செத்துட்டான், ஆமானோட 10 பசங்களும் செத்துட்டாங்க, இனி சந்ததி கிடையாது, செத்துட்டாங்கன்னு சொல்றாங்களா? ஆனா இப்ப என்ன கேக்குறாங்கன்னு கேளுங்க. ராஜாவின் மற்ற நாடுகளிலும் என்ன செய்திருப்பார்களோ இப்போதும் உன் வேண்டுதல் என்ன? இப்ப ராஜா கேக்குறாரு எஸ்தர் கிட்ட, ஓகே, வாட் இஸ் யுவர் ரெக்வெஸ்ட்? அது உனக்கு கட்டளையிடு. நீ என் ராஜ்யத்துல நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிற ஒரு ராஜா இல்லையா? அப்ப இந்த 13வது வசனம் பாருங்க, இட்ஸ் அன் ப்ராஃபெட்டிக்கல் வேர்ட். அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமா இருந்தால், ராஜாவுக்கு சித்தமா இருந்தா இன்றைய தினத்து கட்டளையின்படியே சூசானில் இருக்கிற யூதர் நாளைய தினமும், அங்க நாளை அப்படிங்கிறது இட் இஸ் நாட் த நியர் ஃபியூச்சர், இட் மே பி சம்வேர் இன் த ஃபார் நியூ ஃபியூச்சர். என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. நாளைய தினமும் செய்யணும். ஆமானுடைய 10 குமாரருடைய உடலை தூக்கு மரத்துல தூக்கு போடணும். அவன் தான் செத்து போயிட்டானே, அவனே செத்து பெணம். அதுவும் என்ன எழுதப்பட்டிருக்கு, 10 பேர்த்தையும் கொன்னு போட்டாங்க, அவர்களை நிர்மூலமாக்கினார்கள்னு இருக்குது. ஆனா இவங்க ரெக்வெஸ்ட் என்ன இருக்குது, இதெல்லாம் போய் இந்த வாரம் முழுசு நீங்க என்ன செய்ய போறீங்க, யோசிக்க போறீங்க. இந்த 10 பேர்த்த திரும்ப என்ன செய்யுங்க, தூக்குல போடுங்க. இந்த 10 பேர் யார் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். பிரசன்டேஷனுக்கு நேரா நம்ம கடந்து போலாம். இவங்க தான் யாருங்க, அந்த 10 பசங்களுடைய பேர். இப்பதான் இதுல இருந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் டிரைவ் ஆனது. இன்னைக்கும் இதுக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்குது.
ஸோ இத்தனை பேர் இங்க படிக்கிறீங்களா? இதெல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல படிக்கிறோமா? இது வந்து ஒரிஜினல் ஹீப்ரூ ஸ்கிரிப்ட். இது என்னது? ஒரிஜினல் ஹீப்ரூ ஸ்கிரிப்ட். இந்த எஸ்தர் புஸ்தகத்தை எழுதி, அப்போ ஒரு புஸ்தகத்தை பார்த்து எழுதும் போது எப்படி எழுதுவாங்கன்னா, ஃபாண்ட் மாறாம, சைஸ் மாறாம, கேப் மாறாம என்ன செய்வாங்க, இந்த வேதாகமத்தை அப்படியே எடுத்து காப்பி பண்ணுவாங்க. அப்ப இதெல்லாம் காப்பி பண்ணும்போது தான் ஒரு வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்ன வித்தியாசத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்லைடு போடாம விட்டுட்டேன் போல இருக்கு. இதுல 3 எழுத்துக்கள், நான் நெக்ஸ்ட் வீக் இதுல வந்து 3 எழுத்துக்கள், அந்த ரவுண்ட் அதை அண்டர்லைன் பண்ணி வச்சிருந்தேன். 3 எழுத்துக்கள் மட்டும் எபிரேய எழுத்துக்கள் சின்ன எழுத்துக்களா இருந்ததுதான். மற்ற ஃபாண்ட் சைஸை விட இந்த ஃபாண்ட் சைஸ் எப்படி இருந்ததுங்க? சின்ன ஃபாண்ட் சைஸா இருந்தது. அப்போ அதை எடுத்த ஆராய்ச்சியாளர்கள் அந்த 3 எழுத்துக்களை எடுத்து பார்த்திருக்கிறாங்க. அப்போ தவ், ஷீன், ஜாயின், அப்போ எபிரேய எழுத்துக்கள், அந்த ஆல்பபெட்ஸ், அதை எடுத்து அது என்ன வார்த்தையா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தஷாவ் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை. அப்போ இப்படி ஒரு அர்த்தமே இல்லை. அப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு நிமிஷம் பின்னாடி இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்ப இங்க பாருங்க, அது தஷாவ், அதாவது இப்ப இங்கிலீஷ்ல வந்து ஏபிசி அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்ல. சோ அந்த மாதிரி அதுல எந்த அர்த்தமும் இல்லை. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க, டிரைவ் பண்றாங்க. ஏன்னா எபிரேய எழுத்துக்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குதுங்க, ஒவ்வொரு நம்பர்ஸ், நியூமரல்ஸ் இருக்குது. சோ அதோட வேல்யூ எடுத்து பாக்குறாங்க. சோ அந்த வேல்யூ எடுத்து பார்க்கும்போது 7, 300, 400 அப்படி கூட்டும் போது அதோடைய எண்ணிக்கை என்ன வருது? 707. இது என்னவா இருக்கும்? 707 அப்படிங்கறத யோசிக்கும் போது பார்த்தா, அதே புஸ்தகத்துல எபிரேய அந்த எஸ்தர் ராஜாத்தியினுடைய புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது இன்னொரு எழுத்தும் வந்து ஒரு சின்ன எழுத்து இருந்தது. சின்ன எழுத்து இருந்தது. இந்த ஸ்லைடு ஆர்டர்ல பாருங்க. சோ அந்த நம்பர், வாவ், அது வந்து 6, அதாவது 6வது முறையாக வரக்கூடிய 707, அதாவது இந்த எத்தனாவது மில்லேனியம். ஓகே, சோ ஹியர் தி 5th மில்லேனியம். அப்ப முதல்ல ஆண்டவர் படைச்சதுல இருந்து 707வது வருஷம், 1707, 2707, இதெல்லாம் என்ன நம்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படியெல்லாம் நம்ம இருக்கிறதே 2025ல தானே இருக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இதெல்லாம் எதை குறிக்குது? எபிரேயருடைய கேலண்டர், ஹீப்ரூ கேலண்டர். நான் அதை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வருஷத்துடைய நம்பர் எடுக்கும்போது நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த வருஷம் டபுள் கிரேஸ். அப்ப அவங்களுடைய வருஷங்கள் எப்படி இருக்கும்? ஆரம்பத்துல இருந்து தான் வச்சிருப்பாங்க. சோ அப்படி சொல்லும் போது அவங்களுடைய யூதர்களுடைய கேலண்டர் படி அது எத்தனாவது வருஷத்தை குறிச்சதுன்னா 5707 அப்படிங்கறத குறிச்சுது. சோ அந்த 5707 இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய கிரிகாரியன் கேலண்டருக்கு கன்வெர்ட் பண்ணா, இந்த டைம் ஸ்கேலுக்கு கன்வெர்ட் பண்ணா 70 பாருங்க. இந்த எழுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி பாருங்க, சின்ன எழுத்தா இருக்கா? ஸோ ஹீப்ரூவோட 5707 அப்படிங்கிறது மாடர்ன் இன்னைக்கு இருக்கிற கிரிகாரியன் கேலண்டருடைய வருஷம் எதை குறிக்குதுங்க? 1946வது வருஷம். 1946வது வருஷம். ஸோ அந்த வருஷத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கணும் இல்லையா? இது இந்த இயரை பார்த்தாலே உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வரும்? ஹிட்லருடைய ஹாலோகாஸ்ட், 6 லட்சம் யூதர்களை கொலை செஞ்சது உங்களுக்கு ஞாபகம் வருதா உங்களுக்கு அந்த வருஷ காலங்கள்ல? சோ அப்படி இருக்கக்கூடிய அந்த வருஷம், சோ அந்த டைம்ல, அந்த பீரியட்ல என்ன நடந்ததுங்கிறது பார்க்கலாம். சோ ஹிட்லருடைய தலைமையில யூதர்கள் கொலை செஞ்சதுக்கு பிறகு அக்டோபர் 1ஆம் தேதி 1946வது வருஷத்துல அன்னைக்கு நியூரென்பர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் மிலிட்டரி ட்ரிபியூனல், அதாவது இந்த வழக்கை விசாரிக்கும் போது ஒரு 12 முக்கியமான லீடர்ஸ், அதாவது நாசி
லீடர்ஸ பிடிக்கிறாங்க. 12 பேர்த்துல ஒருத்தர் தற்கொலை செய்துக்கிறாரு, இன்னொருத்தர் இல்ல. மொத்தம் அந்த 10 பேர். யூசுவலா அவங்களை எப்படி கொலை செய்வாங்கன்னா ஷூட்டிங் ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ஆனா அந்த சமயத்துல அந்த தீர்ப்பு அவங்களுக்கு எதிராக எப்படி வந்ததுன்னா அந்த 10 பேர்த்தையும் தூக்கிலிடணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பு வந்தது. இது எப்ப நடக்குது? 1946ல ஹிட்லர் அன்னைக்கு ஒரு ஆமான போல எழும்பி யூதர்களை கொலை செய்தார். அவருடைய குறிக்கோளும் முழு யூதர்களையும் கொலை செய்யணும். அவர் மரித்து போறார். அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு வருது. அந்த ஜட்ஜ்மெண்ட் வரும்போது அதுல 10 லீடர்ஸ் பிடிச்சு அந்த 10 லீடர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா they were hanged. அந்த 10 பேர்த்தையும் என்ன செஞ்சாங்க பாருங்க. அதோடைய ஆதாரங்கள் தான் அன்னைக்கு வந்த இது. இதுல ஒரு பெரிய இதுனா ஜூலியஸ் ஸ்ட்ரேக்கர், இவர் அதுல ஒரு ஒன் ஆஃப் த நாசி 10 குற்றவாளிகள்ல இவர் ஒருவர். சோ இவரை தூக்குல போடும்போது அவர் உள்ள நுழையும் போதே சொல்றாரு ஹேல் ஹிட்லர் அப்படின்னு சொல்லி ஹிட்லரை உயர்த்தி பேசிட்டு அப்படியே நடந்து வரும்போது தன்னோட பேரை கூட அவர் சொல்லலையாம். ஆனா அந்த மரணத்துக்கு அவர் மேல ஏறும்போது ஒரு வார்த்தை சொன்னாரா. இவருக்கு யூதர்களே பிடிக்காது. அந்த ஒரு கார்ட்டூனிஸ்ட் பத்தி சொல்றாங்க. அதுல யூதர்களுடைய படங்களை எல்லாம் வரைஞ்சு அவங்களெல்லாம் ரொம்ப கேவலமா சித்தரிச்சு அப்படியெல்லாம் வரையக்கூடிய. ஆனா இந்த மனுஷன் அந்த தூக்கு மேடைக்கு போகும்போது சத்தம் போட்டு சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா பூரிம் ஃபெஸ்ட் 1946 அப்படின்னு கத்துனாராம். பூரிம் ஃபெஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது எங்க டிராவல் பண்ணி போகுது? எஸ்தர் ராஜாத்தி காலத்துல ஆமானும் அவனுடைய 10 மகன்களும் கொலை செய்யப்பட்டது. அந்த பண்டிகை கொண்டாடுறதுதான் பூரிம் பண்டிகை. அப்ப அந்த பண்டிகை நினைவு கூறுகிற வகையில இவர் ஒண்ணு யூதன் கிடையாது, யூதர்களுக்கு விரோதமானவர், யூதர்களுடைய பகைஞன். ஆனா இவர் தூக்கு மரத்துக்கு போகும்போது அவர் சத்தம் போட்டு சொன்னது என்னவா? பூரிம் ஃபெஸ்ட் 1946. இப்படி எல்லாம் நீங்க நடந்ததா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இதெல்லாம் நடந்தது. இதுக்கான ஆதாரம் எங்க இருக்குன்னா இன்னைக்கு நியூயார்க்ல இருக்கக்கூடிய மியூசியம் ஆஃப் ஜூயிஷ் ஹெரிட்டேஜ் அந்த இடத்துக்கு போனா இந்த சுருளும் வைக்கப்பட்டிருக்கு. அதுல பூரிம் ஃபெஸ்ட் 1946 அப்படின்னு சொன்னதும் வைக்கப்பட்டிருக்குது. இத்தனை பேர் அதே போல தூக்கிலிடப்பட்டு கொலை செய்யப்பட்டதும் மரண தண்டனைக்கு உட்பட்டதும் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு எத்தனை அமலேக்கர் எழும்புவாங்க, ஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜெனரேஷன்ஸ் எழும்புவாங்க, ஆனாலும் ஆண்டவருடைய கை அவர்களை பின்தொடரும் அப்படிங்கறத இந்த 10க்காக நான் சொல்றேன். தொடர்ந்து இவரை பற்றி நம்ம தியானிக்கலாம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஹீப்ரூ டெக்ஸ்டில் இருந்து எடுத்து ஆண்டவர், அதனால்தான் அவங்க சொல்றாங்க நாளைய தினமும் செய்யவும். அப்ப நாளைக்கு அப்படின்னு நம்ம சொல்றது உடனே இட் இஸ் நாட் த இம்மீடியட் நெக்ஸ்ட் டே. இட் மைட் பி நியர் ஆர் இட் மே பி ஃபார். சில தீர்க்க தரிசனங்கள் ரிப்பீட் ஆகிறதையும் நம்ம பாக்குறோம். அதாவது ஒரு காலகட்டத்துக்கு மட்டுமல்ல, அது பல இடைவெளிக்கு பிறகு அது அடுத்தடுத்த சந்ததியிலையும் அது என்ன ஆகும்? ரிப்பீட் ஆகுங்கிறத பாக்குறோம். அப்ப வேத வசனங்கள் எவ்வளவு உண்மையானது, இந்த சம்பவங்கள் உண்மையானது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இங்க பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இதா இருக்கு. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கரண்ட் நியூஸ நான் வேகமா சொல்றேன். அநேக தீவிரவாத இயக்கங்களை அவங்க தாக்கிட்டு இருக்கிறாங்க. யுத்தங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது. ஆனாலும் பாத்தீங்கன்னா யூதர்கள் மேல இருக்கக்கூடிய இந்த பகை நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே தான் இருக்குது. சோ இன்னைக்கு பார்த்தோம் அவங்களுடைய சினகாக்ல எல்லாம் அவங்களுக்கு விரோதமா எழுதுறத பாக்குறோம். எல்லாத்த விட யூதர்களுக்கு இந்த வாரம் தாங்கிக்கவே முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வெஸ்டர்ன் வால், அந்த வால் இருக்கு இல்லையா, அதுலயே போய் ஒரு வாலிபன் எழுதி வச்சுட்டான். என்னன்னா காசால நடக்கிறது இந்த ஹாலோகாஸ்ட் மாதிரி ஒரு இன படுகொலை நடந்துட்டு இருக்குது. அது அவங்களால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா அந்த வெஸ்டர்ன் வால் அப்படிங்கிறது தான் அந்த டெம்பிள் இடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு சுவர் இல்லையா, அது அவங்களுடைய ஒரு புனித ஸ்தலம். அதை அப்படி பாங்கா வச்சிட்டு இருக்கிற அதுல போய் அந்த ஹாலோகாஸ்ட்ன்னு சொல்லி எழுதுனது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு தாக்குதல். முக்கியமா இந்த வாரம் நடந்ததுல 2 விஷயங்க. ஒன்று, பெஞ்சமின் நெத்தன்யாஹு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வரும். எப்ப அப்படின்னா ஹமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரவாத இயக்கம் கம்ப்ளீட்டா என்ன செய்யணும்? ஆயுதங்களை கீழே போட்டு அவங்க சரண்டர் ஆகணும். எங்களுடைய பிணை கைதிகள் அவங்களோட கஸ்டடியில் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் ரிலீஸ் ஆகணும். காசா இனிமேல் அது பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய இடம் அல்ல. எங்களுடைய செக்யூரிட்டி கண்ட்ரோல் அது மேல இருந்துட்டே இருக்கும். இனிமேல் வரக்கூடிய ஒரு இஸ்ரேலி பீஸ்ஃபுல் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். அவன் என்ன செய்யறான்? அடுத்தடுத்த சந்ததிக்கு இந்த அமலேக்கியன் மாதிரி சொல்லி கொடுக்கறான். பிறந்த குழந்தைக்கே சொல்றான் யூதன் தாண்டா நம்ம எதிரி
அவனை நம்ம என்ன செய்யணும், ஒழிச்சு கட்டியே ஆகணும் அப்படின்னு பள்ளிக்கூடத்துல பாடத்திட்டமாவே கொண்டு வராங்க யூதர்களுக்கு விரோதமா. அப்படி இல்லாம ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு மக்கள் இருக்கணும். காசாவை கைப்பற்றுவது எங்களுடைய திட்டம் கிடையாது. ஆனா இதுக்கு எந்த ஒரு கண்டிஷனுக்கு நீங்க ஒத்து வரலன்னா எங்களுடைய படை முன்னேறி போய் அந்த காசால இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் கேம்பஸ் மற்றும் காசா சிட்டியை நாங்க கைப்பற்றுவோம். எங்களுக்கு எந்த நாடு உதவி செஞ்சாலும் செய்யலைனாலும் காசாவை நாங்க பிடிக்க போறது உண்மைதான். பாருங்க, இதெல்லாம் ரொம்ப இந்த வீடியோ எல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப கொடுமையா இருந்தது. சீரியா நாட்டுல நடந்த அந்த தாக்குதல் படுகொலைகள்லாம் நம்ம பாக்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து இப்ப இரண்டாவது ஒரு பாயிண்ட் பார்க்க டைம் இல்லாதனால நான் சொல்றேன். பாருங்க, எல்லா இடத்துலயும் இந்த பாலஸ்தீனியன், இது வந்து இஸ்ரேல் நாட்டினுடைய மேப்பு. பட் இதை வந்து என்னன்னு சொல்றாங்க, இதுதான் எங்க நாடு, இத்தனை நாளாச்சு இருக்கிறதுக்கு இடம் கொடுங்க. நாங்க இப்ப என்ன, நாங்க இஸ்ரேல் மக்கள் எங்க இருக்கிறாங்களோ அதுதான் எங்களுடைய நாடு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றத நம்ம பாக்குறோம். அதே போல இந்த வாரம் 2 நாடுகளுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாயிருக்கு. என்னன்னா அசர்பைஜானுக்கும் அர்மேனியாவுக்கும். ஸோ இது எல்லாமே ட்ரம்புடைய தலைமையில நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதே போல ஈராக்ல ISIS உடைய தீவிரவாதங்கள் இருக்கு. ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா சரியான தண்ணி இல்ல, எலக்ட்ரிசிட்டி இல்ல, பணம் இல்ல, பயங்கரமான ஒரு நெருக்கத்துல இருக்கிறாங்க ஈரான். அப்போ பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொல்லியிருக்கிறாரு, இங்க பாரு இப்போ ஒன்னும் கெட்டு போல, நீ எல்லாத்தையும் நீ எங்களை இந்த பகையை விட்டு ஒளிஞ்சு போ. உலகத்துக்கே தெரியும் நாங்க தான் வேஸ்ட் வாட்டர் டீசாலினேஷன் அதை வந்து நாங்க சுத்தப்படுத்தி கொடுக்கிறோம். 90% வேஸ்ட் வாட்டரை நாங்க ரீயூசபிள் வாட்டரா நாங்க மாத்துறது நாங்க தான். உனக்கு நாளைக்கே நாங்க தண்ணி கொடுக்கிறோம். பாருங்க, ஒரு குட்டி நாடு பெரிய நாட்டுக்கு என்ன சொல்லுது, தண்ணியை நான் கொடுக்கிறேன். அதுதாங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கொண்ட ஒரு நாடு. பட் அந்த நாடு இப்ப தத்தளிக்குதுங்கிறத பாக்குறோம். ஹாப்பியஸ்ட் கண்ட்ரியில இஸ்ரேல் 2வது இடத்துல இருக்குது. இதை நம்ம அடுத்த வீக் பார்க்கலாம். யூரோப்புடைய எக்கானமி எப்படி இருக்கு இப்போ அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அதே போல விளாடிமிர் புட்டினுக்கும் ட்ரம்ப்பும் சேர்ந்து இந்த உக்ரைனுடைய இந்த யுத்தம் ஓயணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ள வரப்போறாங்க. ஒரு டிஸ்கஷன் நடக்க போகுது, அதுக்காக ஜோம் பண்ணுங்க. அதுல ஒரு சில பகுதிகளை அவங்க கேட்கறாங்க, ரஷ்யா கேக்குது அதை விட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. 2வது வந்து ஹியூமானிடேரியன் எய்ட்ஸ் காசா பகுதிகளுக்குள்ள சரியா உள்ள அனுமதிக்காததுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் தான். ஆனா உலகம் முழுவதும் ஃபேக் ப்ரொபகண்டா பண்றாங்க. இஸ்ரவேலர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய காசா மக்களுக்கு சரியான உணவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்கள பட்டினியில சாகடிக்கிறாங்கன்னு. அது பொய், அது உண்மை கிடையாது. சோ இது மறுபடியும் இது வந்து சோசியல் மீடியால பரவிட்டு வர்றதுனால மக்கள் கிட்ட இருந்து ஒரு இமோஷனல் சப்போர்ட் என்ன செய்யுது, இந்த தீவிரவாத இயக்கம் வாங்கிட்டு இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க. சோ எப்படியாவது உலகம் முழுவதும் இவங்களுக்கு ஆதரவா வந்து அவங்களுக்கு யூதர்களுக்கு எதிராக மாறுவாங்க, இந்த யுத்தத்துல நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்குது. பட் அது கண்டிப்பா நடக்காது. சோ பாருங்க, இந்த இடத்துல இந்த ஹிட்லர், சோ இன்னைக்கும் அவர் ஹிட்லர் மறைஞ்சு எத்தனை காலம் ஆச்சு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமை. அங்க ஒரு மனுஷன் பாருங்க ஒரு ஜூவை அடிக்கிறத நீங்க பார்க்கலாம். சோ பல விதங்கள்ல பல இடங்கள்ல பல தேசங்கள்ல யூதர்கள் தொடர்ந்து தாக்கப்படுறாங்க. இனி யூதர்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கிறதுக்கான அந்த வாய்ப்பே இல்லை. அந்த தொப்பியை பார்த்து அவங்க so fake propaganda of the war, but the children are very happy receiving the food அப்படிங்கிறதுக்கு தான் அதுக்கு ரொம்ப நன்றி செலுத்துறதையும் நம்ம பாக்குறோம். ஆஸ்திரேலியா என்ன சொல்லுதுன்னா, நாங்க வந்து பாலஸ்தீனத்தின் நாடை வந்து நாங்க அங்கீகரிக்க போறோம். அப்போ நெத்தனியாஹூ சொல்றாரு, அவன் இவ்வளவு தீவிரவாத செயல்ல ஈடுபட்டு எங்களுடைய மக்களை கொண்டிருக்கிறான், இந்த நேரத்துல போய் அவனுக்கு ஒரு நாடு தர்றங்கிறியே, திஸ் இஸ் a very shameful act அப்படின்னு அதை வந்து ரொம்பவே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஈவன் அவங்க ஃபிளைட்ல டிராவல் பண்ணும்போது அவங்களுக்கு வரக்கூடிய மீல்ல கூட சியோனியர்களை வந்து ரொம்ப அவமானப்படுத்தும்படி அந்த வார்த்தைகள்லாம் எழுதப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க ஸ்லோவா ப்ராஃபட்டிக்கல் டைம்ல இருக்கிறாங்க. உலகத்துல எந்த நாட்டிலையும் அவங்க இருக்க முடியாத ஒரு தருணங்கள் வருது. அவங்க நாடு திரும்பணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள இன்னைக்கு யூதர்கள் வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டெரரிஸ்ட் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஊர்ல ஒரு 17 வயது வாலிபன் கூட ஒரு தீவிரவாதியா இருக்கிறான். அந்த அளவுக்கு அவங்க வந்து மக்களை அவங்க உருவாக்குறாங்க. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நாடும் எகிப்து நாடும் ஒரு ஒப்பந்தம் பண்றாங்கங்க. கேஸ் வந்து சப்ளை பண்ண போகுது இஸ்ரேல், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. அதே சமயத்துல எகிப்து நாட்டுல பயங்கர குறைபாடு உண்டாயிருக்கு. பாத்தீங்களா, ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா மட்டும் இல்ல மற்றவர்களுக்கும் நீ என்ன செய்வ, ஆசீர்வாதம்.
சுத்தி இருக்கிற நாட்டுக்கெல்லாம் தண்ணி எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறது இவங்க தான். இவங்க கிட்ட ஆனா இவங்களுக்கு நாடு கிடைக்கும் போது அது ஒண்ணுமே இல்லை, அது ஒரு வனாந்திரம், அது ஒரு பொட்டல் காடுன்னு நம்ம சொல்லலாம். அப்ப இன்னைக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு என்ன செய்ய போறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தத்துக்குள்ள வர போறாங்க. ஸோ யுஎஸ் செக்ரட்டரி அவர் என்ன சொல்றாருன்னா, ஹமாஸ் இப்போதைக்கு அவன் தன்னை விட போறதில்ல, விட்டு கொடுக்க போறதில்ல. ஆனா இந்த யுத்தமும் ஓய போறதில்ல, காசா ஹமாஸுக்கு கிடையாது. ஹெஸ்போலாவும் ஒரு சைட்ல டோட்டலாவே அவங்க தோற்று போன நிலைமையில இருக்கிறாங்க. ஆனாலும் அதை ஒத்துக்கிற ஒரு நிலைமை இல்லை. இத்தனை வருஷங்கள் இல்லாத அளவுக்கு ஒரு சம்பவம், ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிருக்கலாம். என்னன்னா இந்த வருஷம் தான் இந்த டெம்பிள் மவுண்ட்ல கிட்டத்தட்ட 60,000 யூதர்கள் பல 1000 ஆண்டு காலங்களுக்கு பிறகு ஒரே ஸ்ட்ரெச்ல எல்லாருமே போய் பார்த்திருக்கிறாங்களாமா. எல்லாருமே, அதாவது 2வது தேவாலயம் இடிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய கூட்டம் இது வரைக்கும் வரல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது காசாவுடைய வாரம் நாங்க பின்தொடர்வோம் அப்படிங்கிற சொல்றோம். இதெல்லாம் ஸ்டாப் ஆல் யுவர் ஃபேக் ப்ரொபகண்டா. அவங்க எல்லாம் நல்லா தான் சாப்பிடுறாங்க. ஆனா வெளியில சுகவீனமா பலவீனமா இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் அவங்க போட்டோ எடுத்து அதை வீடியோ எடுத்து அதை வைரல் ஆக்கி அதை எல்லா உலகம் ஃபுல்லா அதை பரப்பி பாரு நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா ஹாஸ்டேஜஸ், பிணை கைதிகளுக்கு தான் சரியான உணவு இல்லாம இருக்கு அப்படிங்கிற கருத்தையும் வைக்கிறாங்க. முக்கியமா நம்ம சபைக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய முக்கியமான கட்டாயத்துக்குள்ள வந்துட்டோங்க. பல வீடியோஸ் பார்க்கவே முடியாது. நைஜீரியால கிறிஸ்தவர்கள் பாருங்க, 2000ல இருந்து பார்க்கும் 62,000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. நேத்திக்கு யூகேல பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் பாஸ்டர், ஒரு பிரீச்சர், அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவர் பேசுறது இஸ்லாமிக் மக்கள் அங்க அவங்களுக்கு ஒரு ட்ரபிள்சமா இருந்ததாமா. அதனால இப்ப எந்த நாட்டுக்குள்ளாரையும் சபைகளை வைக்கிறதோ பிரசங்கம் பண்றதோ சபை நடத்துறதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதே போல யூகேல இருக்கக்கூடிய ஸ்டாமர் அவரும் என்ன சொன்னாருன்னா, நாங்க இந்த பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசத்தை நாங்களும் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு இஸ்ரேல் சொல்லிருச்சு, இஸ்ரேல் தான் அந்த நாட்டுக்கு ஸ்பை ஏஜென்சியை இவங்க தான் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை, இங்க பாரு பிரிட்டனுக்கு இன்னும் ஆபத்து இருக்கு, இவ்வளவு தீவிரவாத தாக்குதல் உனக்கு நேரா வருது, இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதே யார் தான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான் கொடுக்குதான். இஸ்ரேல் யூகேக்கு சொல்லிடுச்சு, நீ இந்த மாதிரி பாலஸ்தீனத்துக்கு ஒரு நாடு கொடுக்குறேன்னு சொன்னா நாங்க உனக்கு கொடுக்குற உளவுத்துறை, எங்களுடைய சைபர் செக்யூரிட்டி எல்லாத்தையும் நாங்க கட் பண்ணிக்க போறோம் அப்படின்னு. அப்ப இஸ்ரேல் பாருங்க, எல்லா நாட்டுக்கும் அவனுடைய ஆதரவு இன்னைக்கு தேவைங்கிற ஒரு இடத்துல வச்சதுனாலதான் யாருமே எதிர்த்து வர்றதில்ல. ஆனா உண்மையாலுமே அடுத்த சூடானுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் அங்க பசியிலையும் பஞ்சத்திலையும் அவங்க இருக்கிறாங்க. அந்த காங்கோல பாத்தீங்கன்னா ISIS தீவிரவாதிகள் ஏராளமான சபைக்குள்ள வீடுகளுக்குள்ள புகுந்து அநேக கிறிஸ்தவர்கள், எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்க வேண்டாங்க, எங்கேயோ இருக்கு. இன்னைக்கு நம்மள ஆண்டவர் நிறைய நல்லா வச்சிருக்கிறாரு. எதுக்குன்னா இதுக்காக ஜெபிக்க தான். So let us all pray for every church, every Christian. பட் அதே சமயத்துல எல்லா இடங்கள்லயும் இந்த இஸ்ரவேலர்களுக்கான தாக்குதல் பாருங்க, இதெல்லாம் ஆன்டி செமிட்டிக் ஆக்டிவிட்டினே நம்ம சொல்லலாம். இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் வருது. இருந்தாலும் இதுக்கு நடுவுல கிட்டத்தட்ட இந்த சீரியால இருக்கக்கூடிய 22 சீரியன் அபிஷியல்ஸ் ஜிஹாதிஸ்ட் சேர்ந்தவங்க தான். அங்கிருந்தும் ஒரு பெரிய ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வாரத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இது நம்ம கடைசியா இந்த முடிக்கும் போது நம்ம பார்க்கறது, the more we see evil in this world, இந்த உலகத்துல எவ்வளோக்கு எவ்வளோ அக்கிரமங்கள் நம்ம பார்க்கிறோமோ, the more eagerly we await the Messiah's return to take his people to the place he has prepared for them. அப்போ அதிசீக்கிரத்துல மேசியாவினுடைய வருகை, நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஸோ இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும். ஒரு பக்கம் யூதர்கள் நாடு திரும்புறாங்க, உலகம் எங்கேயும் இருக்க முடியாம இருக்கு, எல்லா இடங்கள்ல பசி பஞ்சம், சபையை நோக்கியும் எதிர்ப்புகள் வந்துகிட்டே இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். அமலேக்கின் ஆவிகள் தீவிரமா செயல்படுகிறத பாக்குறோம். நம்மளுடைய ஜெபங்கள் அதிகரிக்கட்டும். இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபித்து நம்ம நிறைவு செய்யலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாய் எழும்பிய அமலேக்கியர்களை குறித்தும் ஆண்டவரே அவர்களுடைய ஆதி நிலையை குறித்தும் ஆண்டவரே அறிந்து கொள்வதற்கும் தேவன் எங்களுக்கு கிருபை செய்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, நீங்க கொடுக்கும்போது ஆண்டவரே ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்லயும் ஒரு ஆழமான ரகசியங்கள் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
அப்பா சத்ருவானவன் ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எழும்பி தம்முடைய ஜனத்தை சபைக்கு நேராக உம்முடைய ஜனத்துக்கு நேராக எழும்புகிறத நாங்க பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவர் உம்முடைய வருகைக்காக எதிர்பார்த்திருக்கிற எங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்கப்பா, தகுதிப்படுத்துங்க. எந்த சூழ்நிலையிலையும் இந்த உலகத்தை பார்த்து உலகத்துக்குரிய காரியங்கள் மேல கண் வைத்து பரத்துக்குரியதை நாங்கள் இழந்து போய் விடாதபடிக்கு கர்த்தர் தாம் எங்களை ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்துவீராக. இந்த நாளிலும் இந்த செஷனுக்காக உழைத்த ஒவ்வொரு உள்ளங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, அவர்களை இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொருவரையும் அவர்கள் சார்ந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே, தொடர்ந்து நாங்கள் இன்னும் வரும் நாட்களில் இன்னும் அதிகமான காரியங்களை தியானிக்க உதவி செய்யுங்க. எங்களோடு கூட லைவ்ல இணைந்த ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மறுபடியும் நாங்கள் ஒருவரை ஒருவர் காணும் வரையிலும் மாறாத நேசருடைய அன்பின் கரம் எங்களை பாதுகாத்து வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உடமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஸோ மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் பொற்களம் வேத வகுப்புல சந்திக்கிறேன். Until then, wishing you all a very happy good night and a blessed week ahead. God bless you.